ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு எல்லா துதிகளையும் ஏறெடுக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, உங்கள் அருமை போதகர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். உங்களோடு இந்த தேவ செய்தியை சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் பிரசங்கிக்க முடியாது இல்லையா? உண்மைதானே? நல்ல ஒரு வாய்ப்பை உங்கள் போதகர் எனக்கு தந்தார். அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அருமை பாஸ்டமாவுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு இணைப்பு தான். போன வருடத்திலிருந்து பாஸ்டர் என்னை கேட்டிருக்கிறாரு. பார்த்ததே இல்லை, ஆனால் கடைசி போன 2 வாரங்களுக்கு முன்பாக தான் உங்கள் போதகரை பார்க்க எனக்கு முடிந்தது. 2 பேரும் சந்தித்தோம். ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னையிலிருந்து உங்களை எப்பொழுது பார்ப்பேன் என்று நான் ஆவலாக இருந்தேன். இன்றைக்கு உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இப்ப ஒரே ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. என்னன்னா, ஒரு சின்ன ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இல்லையா? இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்கிரீனு தெரியாது. என்ன நான் நினைச்சிட்டேன்னா, எப்பயுமே இவ்வளோ பேர் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கல ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் எப்பவுமே ஒரு க்ளோஸ்ட் குரூப்புக்கு எப்படின்னா ஒரு 20 பாஸ்டர், 30 பாஸ்டர், 50 பாஸ்டர், அதிகபட்சமாக ஒரு 100 பாஸ்டர், ரொம்ப அதிகமான ஒரு 500 600 பாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் பேசுவேன். முறையா சபை விசுவாசிகள்கிட்ட பேசுவதற்கு இத்தனை பேரை பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ஸ்கிரீன் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நீங்க தான் என்ன பொறுத்துக்கணும். ஒருவேளை அந்த ஸ்கிரீன் தெரியுற மாதிரி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒரு 1 minute டைம் கொடுக்குறேன் அந்த ஸ்கிரீன் பார்க்குற மாதிரி. ஏன்னா இது ஒரு வகுப்பு. என்னங்க, மிகப்பெரிய ஒரு வகுப்பு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 50 பேர், 60 பேர், 100 பேர் தான் இருப்பாங்க. இங்க மிகப்பெரிய ஒரு வகுப்பு இருக்கிறது. அப்போ இந்த வகுப்புக்கு தகுந்தவாறு உங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் பார்க்கலாம். ஒருவேளை மாலை வகுப்புக்குள்ள வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் திங்க் பண்றேன். நான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு இல்ல, எனக்கு தெரியாட்டா பரவாயில்ல, நீங்க சொல்றது மட்டும் கேட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நோ ப்ராப்ளம். நீங்க உங்க நோட்டு பென் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நீங்க எழுதி கொள்ளுங்க. இது ஒரு வகுப்பறை. என்னங்க, இது ஒரு கிளாஸ் ரூம். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். எனக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். எப்பொழுதுமே போதகர்களிடையே பேசிவிட்டு விசுவாசிகளாக உங்களிடத்துல பேசுவதற்கு ஒரு தயக்கம் தான். ஏன்னா நீங்க நிறைய பேரோட மெசேஜ் கேட்டிருப்பீங்க. நானும் இன்னைக்கு அவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல என்ன இருக்கு அப்படின்னு படிச்சு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்லாம் நினைக்க கூடாது. என்ன, இயேசு கிறிஸ்து யார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே தெரியும். உங்களை கேட்டப்ப சொல்லுவீங்க இயேசு யாருன்னா நீங்க கண்டிப்பா நிறைய பேர் சொல்ல போறீங்க. சொல்லுங்களேன், இயேசு யார்? சத்தமா, இயேசு யார்? இல்ல, நீங்க பேசுறது வாய் மட்டும் தான் அசையுது, எனக்கு காது கேட்க மாட்டேங்குது. எனக்கு காது ஏற்கனவே கொஞ்சம் வீக். சொல்லுங்க, இயேசு யார்? இயேசு யார்? இயேசு யார்? இயேசு யார்? இயேசு உங்களுக்கு யார்? என்னங்க, ரட்சகர், அப்புறம் மீட்பர், அப்புறம் மணவாளன், அப்புறம் மெய்யான. ஓகே, சூப்பர், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, சந்தோஷம். இப்போ இயேசு யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படத்துல இயேசு உண்மையான இயேசு யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் பரிசு தரப்படும். அங்க பாருங்க, நிறைய இயேசு இருக்கிறாங்க. இந்த இயேசுல யாரு ஒரிஜினல் இயேசுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய். நான் சும்மாலாம் சொல்லல, நான் கண்டிப்பா நான் தருவேன். இப்போ அந்த முதல்ல ஒரு இயேசு இருக்காரு பாருங்க. இங்க இந்த இயேசு யாருன்னு பாருங்களேன். அந்த இயேசு யாரு? முதல்ல ஒருத்தர் இயேசு இருக்காரு. இங்க பாருங்க, இந்த இயேசு. இவர் யார்? இவரு. இந்த இயேசுவை பார்த்திருக்கீங்களா? அப்புறம் இந்த இயேசு, 2வது இயேசு இருக்காரு பாருங்க. பாருங்க, அந்த இயேசு யாருன்னு பாருங்க. அப்படியே பாருங்க. 2வது இயேசு தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? 3வது இயேசுவை பார்த்திருக்கீங்களா? இவர் எங்க பார்த்திருக்கீங்க? சத்தமா என்னங்க? ஜீசஸ் கால்ஸ்ல பார்த்திருக்கீங்களா? சரி, அப்புறம் இந்த இயேசுவை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? சரி, அப்புறம் இங்க கடைசியில ஒன்னு இருக்காரு பாருங்க. அந்த கடைசியில அவர் யாருங்க? அவரு போட்டால இருப்பாரு. எங்க? ஆமா, அங்க இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இயேசுவை பார்த்திருக்கீங்களா? இந்த மேல இவரு. இந்த இயேசுவை பார்த்திருக்கீங்களா? அவர் கீழே ஒருத்தர் இருக்காரு. அவரு. ஆமா, இங்க பாருங்க, இங்க ஒரு இயேசு இருக்காரு நடுவுல. அவர் படத்துல இருக்கிற இயேசு.
ஆமா, கீழே இருக்க ஒரு இயேசு பாருங்க. இங்க பாருங்க, மங்கோலியால ஒரு இயேசு இருக்கிறார் பாருங்க. கீழ இருந்து அந்த மங்கோலியால பாருங்க, மங்கோலியா இயேசு ஒருத்தர் இருக்கிறார். மங்கோலியால இயேசுக்கு பாருங்க முகம் எப்படி இருக்குன்னு. அப்படியே பாருங்க சைனால இருக்க இயேசு பாருங்க எப்படி இருக்காருன்னு. அப்புறம் பாருங்க இங்க வந்து இருக்குது. இவர் யாருன்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த கடைசி வந்து வெள்ளை கலர்ல இருக்க பக்கத்துல இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஆப்பிரிக்கா ஜீசஸ். இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இயேசு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதுல யாரு ஒரிஜினல் இயேசு? என்னங்க? யாருமே இல்ல. ஏறக்குறைய உலகம் முழுது ஒரு 145 விதமான இயேசு வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஆப்பிரிக்கால இருக்கிற இயேசுக்கு முடி சுருள் சுருளா இருக்குது. அமெரிக்கால இருக்கிற இங்கிலாந்துல இருக்கிற இயேசுக்கு கண்ணு ப்ளூ கலர்ல இருக்குது. ரஷ்யால இருக்கிற இயேசுக்கு கண்ணு வந்து சகப்பு கலர்ல இருக்கு. இந்தியால இருக்கிற இயேசுக்கு கண்ணு கருப்பா இருக்குது. கண்ணுல இருந்து முடியில இருந்து எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இங்கிலாந்து தேசத்துல இருக்க இயேசுக்கு முடி எப்படி இருக்கும், அப்படியே அப்படியே கோல்டு கலர்ல இருக்கும். இந்தியால இருக்க இயேசுக்கு கருப்பு முடியா இருக்கும். இப்படி வித்தியாசமான ரீதியில உலகம் எங்கும் இயேசு என்கிற படத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. இயேசு எப்படி இருப்பாரு அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட. இயேசு எப்படி இருப்பாரு? இயேசு எப்படி இருப்பாரு? ஓகே, ஆவியா இருப்பாரு. வேற இயேசு எப்படி இருப்பாரு சொல்லுங்களேன். இயேசு எப்படி இருப்பாரு? இயேசு எப்படி இருப்பாரு? இயேசு எப்படி இருப்பாரு? இயேசு எப்படி இருப்பாரு? சரி, ஓகே. இயேசு எப்படி இருப்பாரு பார்க்கலாம். இந்த இயேசு யாரு அப்படின்னு பார்த்தா, இயேசு யாருங்க பாத்தீங்கன்னா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தேவன் எடுத்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப இயேசு யாருன்னா, வார்த்தை ஆகிய தேவன். அவர் யாருங்க? தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவரு இப்ப எங்க இருக்கிறாரு? ஓகே, சரி, ஓகே. நீங்க உங்க சொல்ற விஷயங்களை நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இயேசு எங்க இருக்காருன்னா இப்ப பரலோகத்துல பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்காரு. உங்களுக்குள்ள எனக்குள்ள யார் இருக்கிறது? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு எப்படி இருப்பாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்க வீட்டுல இருக்க உங்க பிள்ளை யார் மாதிரி இருக்கும் சொல்லுங்களேன். ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு பிள்ளை இருக்கிறா. அந்த வீட்டுக்கு போகும்போது நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பிள்ளை யார் மாதிரி இருக்கிறா? அம்மா மாதிரி இருக்கா இல்லனா? அப்போ நீங்க உங்க அப்பா யாரு? யார் உங்க அப்பா? அப்போ நீங்க யார் மாதிரி இருக்கிறீங்க சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு சந்தேகம்? நீங்க இயேசு மாதிரி இல்லையா? அப்போ நீங்க யாரு? நீங்க உங்களை எப்படி படைச்சிருக்கிறாரு? அவருடைய சாயலாக, அவருடைய ஆமென், உண்மைதானே? நீங்க அவருடைய சாயலா ஒரு ரூபமா இருக்கீங்க தானே? அப்போ உங்களை பார்த்தா யாரை பார்க்க வேண்டாம் சொல்லுங்களேன். அப்ப யாராச்சும் கேட்டாங்களா இயேசு எப்படி இருப்பாருன்னா சொல்லணும், என்ன மாதிரி தாங்க இருப்பாரு. ஹல்லேலூயா. தோற்றத்திலயும் அப்படிதாங்க, உள்ளத்திலயும் அப்படிதாங்க, பரிசுத்தத்திலயும் அப்படிதாங்க, உண்மையில அப்படிதாங்க, நீதியில அப்படிதாங்க, என் வாழ்க்கையில அப்படிதாங்க, என் நடத்தையில அப்படித்தாங்க, என் கண்களில் அப்படிதாங்க, என்ன மாதிரி தாங்க இயேசு இருப்பாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமா, இயேசு எப்படி இருப்பாருன்னா உங்களை மாதிரி தாங்க இருப்பாரு. அப்போ இயேசு நம்ம எதுக்காக அழைச்சிருக்காருன்னா அவரை போல மாறுவதற்காக. அப்போ அவருடைய சாயில இழந்து போன நம்மை திருச்சபையிலே கொண்டு வந்து, அழகான திருச்சபை, அழகான நல்ல ஒரு திருச்சபை, ரொம்ப அன்பான ஒரு பாஸ்டர் ஃபேமிலி உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதை பயன்படுத்தி நீ யாரை போல மாறணுங்க சொல்லுங்களேன். யார மாதிரி மாறணுங்க? ஆமா, இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு யாருன்னா உங்களுடைய தெய்வம். என்னங்க? உங்களுடைய தேவன். ஓகே, பாத்தீங்கன்னா இப்போ இயேசு யாரு அப்படின்றத இன்னும் கூட பார்ப்போம். இயேசு யார் அப்படின்னா இங்க பாருங்க படத்துல அந்த இதுல இயேசு கிறிஸ்து அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? ஆமா, எபிரேய மொழியில என்ன சொல்றாங்க? கிரேக்க மொழியில என்ன சொல்றாங்கன்னு அடுத்த வருஷம் இருக்கு பாருங்க. என்ன இருக்குங்க? அத்தனை அடுத்த லைன் ஈசோ கிறிஸ்தோ அப்படின்னு இருக்கு. அதே போல எபிரேய மொழியில யெஷுவா மஷியாஹ் அப்படின்றாங்க. இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வந்த பொழுது அவர் ஒரு மொழியை பேசினார். அது பேர் அரமேய மொழி. அந்த மொழியில யெஷுவா மெஷிகா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க இயேசுன்னு கூப்பிடுறீங்க, வெள்ளைக்காரங்க என்னன்னு கூப்பிடுறாங்க? ஜீசஸ்ன்னு கூப்பிடுறாங்க. யூதர்கள் எப்படி கூப்பிடுறாங்க? யெஷுவான்னு கூப்பிடுறாங்க. இந்தியில எப்படி கூப்பிடுறாங்க? ஈசு மஷி அப்படின்றாங்க. ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா எப்படி கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் தராரா இல்லையா? எப்படி? இப்ப அடுத்த கேள்வி, இயேசு எப்படி கேட்டாலும் என்ன சொல்றாரு? இப்ப இயேசுன்னு சொன்னாலும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படினால என்ன நடக்கும்?
அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே சொன்னால் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். யெஷுவா ஹம்மஷிகா பாஷேம் யெஷுவா ஹம்மஷிகா அப்படின்னா இயேசுவின் நாமத்தினாலே எபிரேய மொழியில அப்படி சொன்னால் என்ன நடக்கும்? ஆமா. ஒன்னாமா ஈசோ கிறிஸ்தோ அப்படின்னு சொன்னா அது கிரீக்ல இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அப்போ இப்போ என் பேர் வந்து ஸ்டாலின், நான் சொல்லிக்கிறேன், என் பேர் ஸ்டாலின். பாஸ்போர்ட்ல ஒரு எழுத்து மாறினா கூட என்ன பண்ண மாட்டாங்க, அடுத்த நாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. ரேஷன் கடையில் எழுத்து மாறினா கூட என்ன நம்ப மாட்டாங்க. நான் போயிட்டு இருக்கும்போது ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என் பேர் ஸ்டாலின், யாராச்சும் ஒருத்தர் ஸ்டான்லி அப்படின்னு கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேனா? பார்க்க மாட்டேனா? பார்க்க மாட்டேன். ஏன்னா என் பேர் அது இல்ல. ஆனா இயேசுவை மாத்திரம் நீங்க எப்படி கூப்பிட்டாலும் பதில் தராரு. எப்படி? என்ன இப்படி ஒருத்தர் கேட்டார், இயேசுன்னு சொன்னாலும் அவர் பேர் இயேசுவா, அவர் பேர் ஜீசஸா, அவர் பேர் எதுல தான் உங்க பேர் வந்து மொழிக்கு மொழி மாறாது. நான் அமெரிக்காவுக்கு போனா என் பேர் என்னவா மாறாது? ஸ்டாலின் வந்து வேற எதுவா மாறிடாது. ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் என் பேர் ஸ்டாலின் தான், ஸ்ரீலங்காவுக்கு போனாலும் இங்கதான், கேரளால போனாலும் ஸ்டாலின் தான், கர்நாடகா போனாலும் ஸ்டாலின் தான். இயேசு பார் மாத்திரம் ஒவ்வொரு எடுக்கிறதுக்கு என்ன ஆயிருது? மாறுது. அப்போ எப்படி இந்த இயேசுவின் நாமம் என்ன பெயரை சொன்னாலும் அற்புதம் நடக்குது? எத்தனை பேர் யோசித்திருக்கிறீங்க? சரி, எப்படி இது அற்புதம் நடக்குது? யாராச்சும் சொல்ல முடியுமா எனக்கு? அவருக்கு பாஷை அவர் தான் உண்டாக்குனாரு. ஓகே, இப்போ நீங்க பார்க்கலாம் இது எப்படி அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு 14ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். 27வது வசனம், என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இங்க இயேசு ஒன்னு சொன்னாரு. ஆடு இருக்கு இல்லைங்களா, ஆடு நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொன்னாரு? மந்தைன்னு சொன்னாரு. இந்த ஆடு வந்து என்னைக்காச்சும் மேய்ப்பனை பார்த்து பேரை சொல்லி கூப்பிட்டுருக்குமா? அதுக்கு பேர் சொல்லி கூட தெரியுமா? ஆனா மேய்ப்பனுக்கு பாருங்க, 1000 ஆடு இருந்தாலும் ஆட்டை முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குவாரு. இன்னொன்னு அது சத்தம், 1000 ஆடு இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்டோட சத்தம் அவருக்கு கேட்கும். இயேசு என்ன சொன்னார் நம்மளை பார்த்து? ஆடுனார். ஆடு எப்படி கூப்பிடும் எஜமான? சொல்லுங்களேன். பே அப்படின்னு தான் கூட எப்படி கூப்பிடும்? இந்த பே அப்படின்னா யாரு அப்படின்னு அவருக்கு தெரியும். இந்த பே ஸ்டாலினோட பே. ஓகே, என் பையன். அப்ப ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை வைத்து நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்கள் என்பதை சத்தத்தை வைத்து ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இயேசுன்னு கூப்பிட்டாலும் பதில் தருவாரு, ஜீசஸ்னாலும் பதில் தருவார். ஒரு ஸ்கூல் வாசல்ல போய் நிக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வராங்க, எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மும் ஒரே மாதிரி பேக் எல்லாம் வராங்க. ஆனா திடீர்னு அம்மா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சுன்னா ஒன்னு இங்க என் புள்ள சத்தம் அம்மா தான் சொல்லி பேரை கூட சொல்லல, ஆனா என்ன கேட்டுச்சு? அம்மா சத்தம். அதே போல தேவன் உங்களுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறார், உங்களுடைய குரலை அறிந்திருக்கிறார், அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஏன்னா நீங்க அவருடைய ரத்தத்தால விலைக்கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறீங்க. ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கு நிறைய நூதனமான உபதேசங்கள்லாம் வந்திருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, இயேசு பேரு யெஷுவா தான், நீங்க என்னன்னு தான் கூப்பிடணும், யெஷுவான் தான் கூப்பிடணும்னு இன்னைக்கு இங்க உங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே நிறைய இடங்கள்ல உங்களை குழப்புறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. என்னுடைய ஊழியம் என்னன்னா, இப்படி குழம்பி போறவங்களெல்லாம் சபைக்குள்ள நிலைநிறுத்துறது தான் என்னுடைய ஊழியம். இப்போ இயேசுன்னு கூப்பிட்டா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? பதில் தருவாரு. யெஷுவான்னு சொல்றதுனால என்ன பண்ண மாட்டாரு? பதில் தருவாருன்னா அப்படியும் பதில் தருவாரு. அப்படிதான் கூப்பிடணும் கட்டாயம் எல்லாம் இல்ல. ஏன்னா நமக்கும் அவருக்கு இருக்கிற உறவு தகப்பன் பிள்ளையோட உறவு. எந்த பிள்ளையும் அப்பாவை என்னன்னு கூப்பிடாது, பேரை சொல்லி கூப்பிடாது. தேவைப்பட்டா கூப்பிடலாம், ஆனா என்னன்னு சொன்னாலே தெரியும், அப்பா அப்படின்னு சொன்னாலே. ஆமா, இந்த உறவுகளை நாம் வைத்திருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். யாருங்க? நாம் பாக்கியவான்கள். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுவதற்கு ஒரு செய்தி வைத்திருக்கேன். அது என்னன்னா, இந்த சிலுவையில பாத்தீங்கன்னா ஒரு வாசகம் இருக்கிறது. மேல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க, மேல INRA. பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னா இது இயேசு இல்ல, இப்படி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இது யாரு இல்லைங்க. இயேசு எப்படி இருப்பாரு நான் சொல்லியிருக்கேன். இயேசு யார போல இருப்பாரு? நம்மள போல இருப்பாரு. இப்போ ஒரு படத்துல பாத்தீங்கன்னா மேல INRAன்னு எழுதி வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இது எங்கேயோ நிறைய ரோமன் கத்தோலிக்க சபைகளில வச்சிருப்பாங்க INRA. இந்த INRA அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், நிறைய அறிவாளிகளா இருக்கிறீங்க. சொல்லுங்களேன், INRAனா என்ன? நான் சொன்னேன் இது ஒரு வகுப்பறை இல்லையா? அப்ப என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா கேள்வி கேட்ப, நீங்க என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். இது உங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயம். ஓகே, INRAனா என்ன அர்த்தம்? சரி, அங்க ஐனா என்ன, என்னன்னா என்ன, ஆறுனா என்ன, ஐனா என்ன?
யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். இப்போ இங்க என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ ஐஎன்ஆர்ஐனா என்னன்னு போட்டிருக்கேன்னா இசஸ் நாசரேனஸ் ரெக்ஸ் யூதோரம் என்கிறதான லத்தீன் வார்த்தை. INRI. ஒவ்வொரு சிலுவையிலும் இங்க மேல ஒரு வாசகத்தை போட்டிருப்பாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 19, 20, 21, 23 வசனங்கள்ல நீங்க வாசிக்கலாம். பாத்தீங்கன்னா பிலாத்து என்ன பண்ணுவாரு, சிலுவையிலுடைய அந்த மேல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பொழுது அவருடைய தலைமாட்டில மேலே ஒரு வாசகத்தை வைத்தார் என்று வாசிக்கிறோம். பின்னால வாசிப்போம். இப்போ INRIனா ஐ அப்படின்னு சொன்னா ஈசஸ் என்கிறதான வார்த்தை. எப்படி தமிழ்ல இயேசுன்னு சொல்றோமோ லத்தீன் மொழியில் என்ன சொல்லுவாங்க, ஈசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசரேனஸ், அவர் நசரேயன்றதுக்கு நாசரேனஸ் சொல்லுவாங்க. அதுல வர என்ன, அப்புறம் ஆர் அப்படின்ற எழுத்து என்னன்னா ரெக்ஸ். ரெக்ஸ்னா கிங்னு அர்த்தம், ராஜா அப்படின்னு அர்த்தம். யூதோரம் அப்படின்னு சொன்னா யூதேயா தேசத்திற்கு லத்தீன் மொழியில என்னன்னா யூதோரம் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இசஸ் நாசரேனஸ் ரெக்ஸ் யூதோரம் என்கிறதான 4 வார்த்தையினுடைய முதல் எழுத்துக்களை அங்கே போட்டிருக்கிறாங்க. INRI அப்படின்னு போட்டிருக்காங்க. இசஸ் நாசரேனஸ் ரெக்ஸ் யூதோரம் அப்படின்னு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம வாசிப்போம். அந்த 19ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு வைத்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், இசஸ் நாசரேனஸ் ரெக்ஸ் யூதோரம். இசஸ்னா இயேசு, நசரேயன், அதோடு மாத்திரமல்ல அவர் யூதருக்கு ராஜா என்கிறதான வார்த்தை. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டதான இந்த வாசகத்தை தான் சிலுவையில எழுதி வைத்தார்கள். பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, அர்த்த வசனம் வாசிக்கும் பொழுது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயம், கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். பாத்தீங்கன்னா இந்த பிலாத்துக்கு எபிரேய மொழி தெரியும்னா தெரியாது. அவனுடைய மனைவி ஒரு எபிரேய யூத பெண், அதனால அவளிடமிருந்து கற்றுக்கொண்டதான அந்த எபிரேய மொழியை வைத்துக்கொண்டு அவன் இந்த யூதேய தேசத்திற்கு ராஜாவா இருந்தபடினாலே இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது அவன் ஒரு வாசகத்தை எழுதினான். என்னென்ன மொழியில எழுதினா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கு, என்ன 3 கலர்ல போட்டிருக்கிறேன், எபிரேயம், கிரேக்கு, லத்தீன் என்ற 3 மொழிகளிலே எழுதி போட்டிருந்தான். ஏன்னா இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் நகரத்திற்கு சமீபமா இருந்தபடினால போற வரவங்க எல்லாம் பாக்குறாங்க, மேல என்ன தெரியுது, இந்த 4 எழுத்து தெரியுது. அதாவது 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தையின் முதல் எழுத்து மாத்திரம் பெருசு பெருசா போட்டிருக்கிறாங்க. நான் முன்னால காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, எப்படி காமிச்சேன் பாருங்க. அந்த ஐ போட்டு இசஸ், என் போட்டு நாசரேனஸ், ஆறு போட்டு ரெக்ஸ், ஐ போட்டு யூதோரம் அப்படின்னு 4 எழுத்து மாத்திரம் தூரத்துல இருந்து தெரிகிறது. என்னென்ன மொழியில் எழுதி இருந்துச்சு, எபிரேயம், லத்தீன். இப்ப எந்த மொழியில பார்த்தோம், இப்ப என்ன மொழியில பார்த்தோம், லத்தீன் மொழியில பார்த்தோம். மத்த 2 மொழி இருக்கு. என்னென்ன மொழி எழுதி இருக்கிறாங்க, கிரேக்கம், எபிரேயம். சரி, இப்போ எபிரேய மொழியில என்ன எழுதியிருப்பாங்க தெரியாது இல்லையா. இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல இருக்கு, மேல ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்கு பாருங்க, ஜிலேபி பிச்சு பிச்சு போட்டிருக்க பாருங்க, அதுதான் எபிரேய மொழி. என்ன மொழிங்க, எபிரேய மொழி. ரிவர்ஸ்ல படிக்கணும். எப்படி நம்ம இந்த சைடுல இருந்து இப்படி எழுதுவோம், எபிரேய மொழி இங்க இருந்து இப்படி எழுதுவாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா அங்க மேல எழுதி போட்டிருக்கிற அது எபிரேய மொழி. அடுத்த மொழி வந்து கிரேக்க மொழி, அது கீழே இருக்கிறது தான் லத்தீன் மொழி. எபிரேயம், கிரேக்கு, லத்தீன் 3 மொழிகளில இருக்குது. இப்போ எபிரேய மொழியில நான் வாசிக்கிறேன், அது என்ன எழுதி இருக்குன்னு. மேல இருக்குது பாத்தீங்கன்னா யெஷுவா, ஹா நஸ்ரி, வா மெலக், ஹா யெகுதிம் அப்படின்பதாக 4 வார்த்தை இருக்குது. யெஷுவா அப்படின்னா இயேசு, ஹா நஸ்ரினா அவர் ஒரு நசரேயன், ஹா மெலக் அப்படின்னா ஒரு ராஜா, ஹா யெகுதிம் அப்படின்னா யூதேயாவிற்கு யெகுதிம் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய மொழியில யூதேயா தேசத்துக்கு என்ன சொல்லுவாங்க, யெகுதிம். லத்தீன் வார்த்தை என்ன சொல்லுவாங்க, யூதோரம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கணும், இது மனசுல நீங்க வச்சுக்கணும். ஒரு டீச்சிங் கிளாஸ் நல்லா மனசுல வச்சுக்கோங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. என்ன எழுதி இருக்கு, யெஷுவா, ஹா நஸ்ரி, வா மெலக், ஹா யெகுதிம். யெஷுவா சொல்லுங்களேன், யெஷுவா. ஹா நஸ்ரி, நஸ்ரினா நசரேயன். ஓகே, வா மெலக் மேலும் ராஜா, ஹா யெகுதிம் யூதேயாவிற்கு. அப்ப யெஷுவா, ஹா நஸ்ரி, வா மெலக், ஹா யெகுதிம் 4
வார்த்தைகள். அடுத்து கீழே இருக்கு, அது என்ன மொழினா, என்ன மொழிங்க? கிரேக்க மொழி. அதுல என்ன இருக்குன்னா, ஈசோ ஓ நாசரேனோ ஓ பாசிலியோ தொன் இதோய்மேயன் அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன இது? லத்தீன் கிரேக்க மொழியில் என்ன இருக்கு? ஈசோ ஹோன் நாசரேனோ ஓ பாசிலோ தொன் இதுமேயன் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுமேயா தேசம். கிரீக்ல என்ன சொன்னாங்க? அல்ல கிரேக்க மொழியில இந்த இஸ்ரேல் தேசம் என்ன சொன்னாங்க? இதுமேயான்னு சொன்னாங்க. லத்தீன் மொழியில யுதோரம் சொன்னாங்க. எபிரேய மொழியில யகுதிம் சொன்னாங்க. தமிழ்ல யூதேயா தேசம்னு சொல்றாங்க. ஒரு ஒரு ஊரோட பேர் பாருங்க, மொழிக்கு மொழி என்ன ஆகுது? மாறிக்கொண்டே இருக்கிறது. இது நம்முடைய முக்கியமான நோக்கம் அல்ல. இந்த 3 மொழிகளிலும் அங்கே எழுதப்பட்டிருந்தது. என்னென்ன மொழிங்க? எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி. இப்போ எபிரேய மொழியில என்ன எழுதிருந்துச்சு நான் சொன்னேன்? யெஷுவா, ஹன்னஸ்ரி, வாமெலக், ஆயகுதீம். அதே போல கிரேக்க மொழியில என்ன இருந்துச்சு? இசோ ஓ நாசரேனோ ஓ பாசிலியோ தொன் இதுமேயன் அப்படின்னு இருக்கும். அதே போல லத்தீன் மொழியில என்ன இருந்துச்சு? இசஸ் நாசரேனஸ் ரெக்ஸ் இதோரம் அப்படின்றதாக எழுதியிருந்தது. 3 மொழிகளிலும் எழுதி போட்டிருக்கிறாங்க. அப்போ என்னதான் தெரியும்? தூரத்துல இருந்து பார்த்தா 4 எழுத்து தான் தெரியும். எப்படி தெரியுங்க? 4 எழுத்து தெரியும். எப்படி தெரியும்னா, இங்க பார்க்கலாம், நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் எழுதி போட்டிருக்கிறேன். 4 எழுத்து தான் தெரியுது. மேல எபிரேய மொழியில 4 எழுத்து தெரியுது, கீழே லத்தீன் மொழியில தெரியுது, நடுவுல கிரேக்க மொழியில 4 எழுத்து தெரியுது. மேல இருக்கிற 4 எழுத்து என்னன்னு படிக்க தெரியாது. கீழே இருக்கிற 4 எழுத்து படிக்க முடியுமா? என்ன இருக்கு? ரெண்டாவது இருக்கிற 4 எழுத்து ஐஎன் பிஐஎன் இருக்கு. அயோட்டா, நியூமா, பீட்டா, அயோட்டான் இருக்கு. கிரேக்க மொழியில சொல்லுவாங்க. அது ஐஎன் பிஐ அல்ல. ஆனா நமக்கு ஐஎன் பிஐன்னு சொல்றதுதான் ஒன்றும் தப்பு இல்ல. கீழே இருக்கிறது என்ன இருக்கு? ஐஎன் ஆர்ஐன் இருக்கு. ஓகே, அது வந்து லத்தீன்ல மோரலஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான். 3 மொழி. மேல என்ன எழுதி இருக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஜிலேபி பிச்சு போட்டு இருக்குது. அதுதான் எபிரேய மொழி. அது என்ன அப்படின்னா, யோட் ஹே வாவ் ஹே என்ற 4 எழுத்து இருக்கு. என்ன இருக்குங்க? யோட் ஹே வாவ் ஹே என்கிறதான 4 எழுத்து தெரிகிறது. மறுபடியும் சொல்லுங்க, யோட் ஹே வாவ் ஹே. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி கிரீக்ல சொல்ல ஐஎன் பிஐ, அயோட்டா, நியூமா, பீட்டா, அயோட்டா, ஐஎன் பிஐன்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்ன இருக்குது? ஐஎன் ஆர்ஐ. இப்போ 4 இந்த எழுத்துக்கள் தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும். தூரத்துல இருந்து பார்த்தா எப்படி தெரியுதுங்க? இந்த 4 எழுத்து இருக்கு. எபிரேய மொழியில 4 எழுத்து, அப்படியே கிரேக்க மொழி 4 எழுத்து, லத்தீன் மொழியில 4 எழுத்து தெரிகிறது. இந்த 4 எழுத்தை பார்த்துட்டு வந்துதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரதான ஆசாரியன் பிலாத்து வந்து சொன்னா, அதை நீ கொஞ்சம் என்ன பண்ணு, மாத்தி எழுது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னா, நான் எழுதுனது எனக்கெல்லாம் நீ வந்து சொல்லக்கூடாது, நான் என்ன எழுதுனோ ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இங்க மறுபடியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க சிலுவையில இப்படிதான் தெரிஞ்சு. தூரத்துல இருந்து பார்த்தா மேல யோட் ஹே வாவே, கிரேக்க மொழியில அயோட்டா, நியூமா, பீட்டா, அயோட்டா, லத்தீன் மொழியில ஐஎன் ஆர்ஐ என்பதாக தெரிகிறது. இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா, இந்த யோட் ஹே வாவ் ஹே அப்படின்ற 4 எழுத்துக்களை பார்க்க போகிறோம். இது என்ன? யோடு ஹே வாவ் ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? படிச்சு பாருங்களேன். என்ன இருக்கு? வேதாகமத்தில் யெகோவா என்று எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ, நம்முடைய தமிழ் மொழி வேதாகமத்தில் வெறும் 4 முறை தான் இந்த யெகோவா என்ற வார்த்தை தனித்து வரும். ஆனா எபிரேய மொழி வேதாகமத்தில் ஏறக்குறைய 6000 முறை இந்த யெகோவா வார்த்தை வரும். கர்த்தர்னு எங்கெல்லாம் நீங்க பழைய ஏற்பாட்டில் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் என்னதான் இருக்கும்? மூல மொழியிலன்னா யெகோவான் தான் இருக்கும். கர்த்தர் நீங்க படிக்கிறீங்கல்ல, அது எப்படி இருக்கும்? என்னன்னு இருக்கும்? என்னன்னு இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கும்? எங்கெல்லாம் கர்த்தர்னு பழைய ஏற்பாட்டில் படிக்கிறீங்களோ அங்க என்னென்ன போட்டிருக்கோம்? நமக்கு மொழியாக்கம் செய்யும் பொழுது இந்த மொழிபெயர்ப்பில், தமிழ் மொழிபெயர்ப்பில் அவர்கள் கர்த்தர் என்ற வார்த்தையை போட்டாருங்க. இப்போ சின்ன கேள்வி கேட்டு உள்ள போறேன். நீங்க வச்சிருக்கீங்களா பைபிள்? அந்த பைபிள்ல மொழிபெயர்த்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. சீகன். ஓ, எத்தனை பேர் சீகன் பால்க்? சொல்லுங்க, தைரியமா தூங்க. நான் ஒண்ணுமே திட்ட மாட்டேன், எனக்கு அந்த வேலையே இல்ல. சொல்லுங்க, சீகன் பால்க். இல்ல தெரியாதுன்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? முதல்ல தூக்குங்க, ஹானஸ்டா தூக்குங்க. எனக்கு தெரியாதுங்க. ஓகே, எனக்கு தெரியாது. ஓகே, சரி, எனக்கு தெரியும் சீகன் பால்க். ஓகே, ரைட். சரி, வேற யாராச்சும் இந்த மொழிபெயர்த்தது யாரு? பைபிளை மொழிபெயர்த்தது யார்? நீங்கள் வைத்திருக்க வேதாகமத்தை மொழிபெயர்த்தது யார்? சரி, சீகன் பால்க் பைபிள் நம்ம கிட்ட இல்ல. அதை கொடுத்தாலும் படிக்க முடியாது, ஏன்னா புள்ளி இல்லாத எழுத்துக்கள். அதுல வந்து இங்கே தேவன், கர்த்தர் என்ற வார்த்தையெல்லாம் இருக்கு. பராபரன், சர்வேஸ்வரன் அப்படின்னு தான் இருக்கும். பரிசுத்தாவியானவருக்கு ஸ்பிரித்து அப்படின்னு இருக்கும். அந்த புஸ்தகத்தை பைபிள படிச்சீங்கன்னா குழம்பிடும் உங்களுக்கு, ஏன்னா அந்த தமிழ் இன்னைக்கு
இல்ல. நீங்க வச்சிருக்கிற, நான் வச்சிருக்கிற பைபிள் என்ன பைபிள்னா ஹென்றி பவார் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மொழிபெயர்ப்பு? ஹென்றி பவார் மொழிபெயர்ப்பு. பவர் எடிஷன், பவர் மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க. இது ஹென்றி பவார் இன்றையிலிருந்து ஒரு 145 ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகம். எத்தனை வருஷத்துக்கு முன்னால? ஒரு 145 இயர்ஸ்க்கு முன்னால மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தை நீங்களும் நானும் வச்சிருக்கோம். ஹென்றி பவார் மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்புக்கு முன்னால பீட்டர் பெர்சிவல் என்கிறதான ஒரு மொழிபெயர்ப்பு இருந்துச்சு. இந்த பீட்டர் பெர்சிவல் என்ற மொழிபெயர்க்கப்படும் பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து, இலங்கையிலிருந்து தமிழர்கள், இந்த கிறிஸ்தவ தமிழர்கள் மொழிபெயர்ப்பில் வந்தார்கள். அந்த மொழிபெயர்ப்பில் வந்த ஒரு நபர் யாருன்னா ஆறுமுகம் என்கிறதான ஒரு நபர். அவர் கிறிஸ்தவர் அல்ல. அவர் மொழி தெரிந்தபடினால, ஒரு மிஷனரி பள்ளிக்கூடத்தில் படித்தபடினால அவரை இந்த மொழியாக்கத்திற்காக வைத்திருந்தார்கள். அவர்தான் முதல்ல கர்த்தர் யெகோவான்ற இடத்துல எல்லாம் கர்த்தர்ன்னு போட்டது அவர்தான். யாருங்க? ஆமா, கடைசி வரைக்கும் அவர் கிறிஸ்தவராக அல்ல, பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து இந்துவாகவும் மரித்து போய்விட்டார். அவர் உள்ளே வந்து செய்ததான ஒரு விஷயம் தான் பீட்டர் பெர்சிவல் மொழிபெயர்ப்பிலே வந்தது. பீட்டர் பெர்சிவல் மொழிபெயர்ப்பை தொடர்ந்து வந்ததான மொழிபெயர்ப்பு தான் ஹென்றி பவார் என்கிறதான மொழிபெயர்ப்பு நீங்களும் நானும் 145 ஆண்டுகளாக வைத்திருக்கிறோம். ஓகேங்களா? சரி, அந்த வேதாகமத்துல நமக்கு தெரியாது. ஆனால் முன்றிய வேதாகமங்களை, ஒருவேளை இரேனேஸ் ஐயருடைய வேதாகமம் இருக்கட்டும், அல்லது அதுக்கு முன்பு ஃபெப்ரீஷியஸ் மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்கிறது, அந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் யெகோவா என்ற பதம் இருக்கும். ஓகே, நமக்கு அது இப்போ தேவையில்லை. இப்போ யெகோவா அப்படின்னா தூரத்துல இருந்து பார்த்தா என்னன்னு தெரியுது? சிலுவை வாசகத்துல என்ன தெரியுதுங்க? சொல்லுங்களேன். யோட் ஹே வாவேன். யோட் ஹே வாவேனா யெகோவா. யெகோவா என்ற வார்த்தை தெரிகிறது. இப்போ யூதனுக்கு யாரு தெய்வம்? சொல்லுங்க, யாருக்கு தெய்வம்? இப்போ சிலுவையில தொங்குறது யாரு? இயேசுவான சிலுவை வாசகம் என்ன சொல்லுது? அப்ப அவனால தாங்க முடியுமா? தாங்க முடியாதனால தான் பொய் சொன்னா. என்ன சொன்னா? யோவான் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றான். பிலாத்து சொன்னா, நான் எழுதினது எழுதுதான். அவங்க என்ன எழுத சொன்னாங்கன்னு சொன்னா, ஆனி மெலெக் ஹாயகுதிம் எழுத சொல்லுங்க. நான் யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுத சொல்லுங்க. நாங்க அது எபிரேய மொழியில் எழுதியிருக்கேன், ஆனி மெலெக் ஹாயகுதிம். ஆனா பிலாத்து என்ன சொன்னா, நான் எழுதினதுதான். அப்போ சிலுவையில தொங்குனது அவர்களை பொறுத்தளவுக்கு யாருங்க? நம்புவதற்கு முடியாத மன கஷ்டமான ஒரு விஷயம். சிலுவையில தொங்குனது யாருன்னு தெரியுது? யெகோவா. பாத்தீங்கன்னா சிலுவை வாசகத்துல போட்டிருக்கிறேன், அந்த 4 எழுத்துக்களை மாத்தம் அப்படியே சகப்பு கடல்ல போட்டிருக்கேன். அது அப்படியே கீழே உங்களுக்கு பிரிச்சு போட்டிருக்கிறேன். அவர் பாத்தீங்கன்னா யெகோவா. இப்போ இந்த சிலுவையில தொங்குனது யாரு? யாரை பொறுத்தளவிற்கு? யூதர்களை பொறுத்தளவுக்கு யார் தான் சிலுவையில தொங்குறது? ஆனா நமக்கு இந்த செய்தியை யாருமே சொல்லி தரவில்லை. ஐயனாரையினால யாரும் நமக்கு என்ன பண்ணல, சொல்லி தரல. இன்றைக்கு தான் முறையா 3 மொழியில கேட்கறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஓகே, நீங்கள் பாக்கியவான்கள், 3 மொழியிலும் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஐயனாரை என்னதான் தெரியும், கிரீக்ல என்னன்னு தெரியாது, எபிரேய மொழியில என்னன்னு தெரியாது. 3 மொழியில எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கீங்களோ நீங்க பாக்கியவான்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சிலுவையில தொங்குனது யாரு? யெகோவா. நான் தெரிகிறது, யோட் ஹே வாவேன் தெரிகிறது. அவர் சிலுவையில் அவர் தான் தொங்குனாரா? பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, நீங்க ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனத்துல, அங்கே யாக்கோபு தன் பிள்ளைகளை தன்னுடைய அந்திம நேரத்தில், கடைசி காலத்தில் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் யூதாவை ஆசீர்வதிக்கிறான். யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் அந்த 49 10வது வசனத்தை விதமாக இந்த யாக்கோபு சொல்லுகிறான், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. என்ன வார்த்தைங்க? தீர்க்க தரிசன வார்த்தை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், இயேசு எந்த கோத்திரத்துல வருவாரு? சொல்லுங்க, எந்த கோத்திரத்துல வருவாரு? வந்தாரா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமா, இயேசு எந்த கோத்திரத்துல வந்தாரு? நிறைய பேர் வேற கோத்திரத்துல வந்திருந்தாலும் புறமதஸ்தார் சொல்றாங்க, நம்பிராதீங்க. இயேசு எந்த கோத்திரத்துல தான் வரணும். ஆமா, புரியுறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க அது அல்ல. இயேசு எந்த கோத்திரத்துல வந்தாரு? யூதா கோத்திரத்துல வந்தாரு. சமாதான கர்த்தர் வரும் அளவுக்கு. யாரு சமாதான கர்த்தர்? இந்த சமாதான கர்த்தர் யாரு? இயேசு. கர்த்தர்னு போட்டா யாரு? சரி, ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இயேசு எந்த கோத்திரத்துல வரணும்? யூதா கோத்திரத்துல வரணும். ஏன் வேற கோத்திரத்துல வரக்கூடாது?
அடுத்த கேள்வி, ஏன் வரக்கூடாது சொல்லுங்களேன்? ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? நல்ல யூதாவோட நல்லவங்களாம் இருக்கிறாங்க தானே. யூதான என்ன அர்த்தம்? துதி அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போ ஏன் வரணும் அப்படின்றத பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா யூதா என்ற வார்த்தையை அங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல சகப்பு கடல்ல போட்டிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஜிலேபி பிச்சு போட்டிருக்கேன். ஓகே, அது என்னன்னா மாடர்ன் ஹீப்ரூல எழுதி போட்டிருக்கு. எத்தனை எழுத்து இருக்குன்னா 5 எழுத்துக்கள் இருக்குது. எத்தனை எழுத்து இருக்கு? 5 எழுத்துக்கள் இருக்கிறது. இன்னும் கூட உங்களுக்கு புரியும்படியா பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க 5 எழுத்துக்கள் இருக்குது. யெகூதா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? யெகூதா அப்படின்னு சொல்லுவாங்க. யூதான்றது தமிழ் மொழி, இங்கிலீஷ்ல ஜூடா, எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க? யெகூதா. ப்ரொனன்சியேஷன் பிரச்சனை தான். நம்ம வந்து சாரால், ஏவாள், மாத்தாள், மரியாள்னு போட்டிருப்போம். ஆனா எபிரேய மொழியில அப்படி இருக்க, சாரா, மரியா, மார்த்தா அப்படின்னு தான் போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்? தமிழ் மொழியில கடைசியில இல்லு போட்டுக்கிட்டோம். சாரால் போட்டோம், சாரா தான். மார்த்தாள்னு போட்டோம், இல்ல மார்த்தா தான். மரியா தான், மரியாள்னு போட்டிருப்போம். இது மொழிபெயர்ப்பு. ஓகே, இப்போ என்ன போட்டிருக்கு? எபிரேய மொழியில யூதாவோட பேர் என்னங்க? யெகூடா அப்படின்னு இருக்கு. எத்தனை எழுத்து இருக்குங்க? 5 எழுத்து இருக்கு. யோட், ஹே, வாவ், ஹே, டாலத், ஹே என்கிறதான 5 எழுத்து இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்குதா? என்ன இருக்கு? ஒரு டாவை திருப்பி போட்டிருக்கா. அந்த எழுத்து பேர் என்னன்னா எபிரேய மொழியில டாலத். என்ன எழுத்துங்க? டாலத். அப்படின்னா என்னன்னா வாசல் அர்த்தம். என்ன அர்த்தம்? வாசல். அந்த எழுத்து மட்டும் புடுங்கி வெளியே எடுத்து வச்சிட்டீங்கன்னா மிச்சம் 4 எழுத்து இருக்கு. என்ன எழுத்து இருக்குது? யோடு, ஹே, வாவு, ஹே. அப்படின்னா என்ன அர்த்தம்? யெகோவான் இருக்கு. யெகோவாக்கு நடுவுல ஒரு கதவு இருக்கு. அப்படின்னா யெகூதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்னா படிச்சு பாருங்களேன், யெகோவாவின் வாசல்னு அர்த்தம். என்ன? யெகோவாவின் வாசல். யூதா யாராமா? யெகோவாவுடைய வாசல். அப்ப அது வழியா யாரு வரணும்? யூதா வழியா யார் வரணும்? இயேசு வரணும். அவர் பேரு என்னங்க? யெகோவா. யெகூதா அப்படின்னா என்னன்னா இயேசு வாசல் வழியாய் வரணும். எந்த வாசல் வழியா வரணும்னா யூதாவின் வாசல் வழியாய் வர வேண்டும். அப்போ சிலுவையில ஒருத்தர் இங்க இருக்கிறாரு, அவர் வாசகம் வச்சிருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு யூதனும் குத்தப்பட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். என்ன பட்டாங்க? குத்தப்பட்டார்கள். அதனால்தான் கிறிஸ்தவன் யாருன்னா யூத கிறிஸ்தவன். யாருங்க? முதல்ல இயேசுவை ஏத்துக்கிட்டது யாருங்க? இந்த வாசகம் தான் அவர்களை என்ன பண்ணுச்சு? மனமாற்றத்திற்குள்ளாக கொண்டு வந்தது. அப்போ சிலுவையில தொங்குனது யாருங்க? யாருங்க? இயேசு. ஆனா வாசகம் என்ன சொல்லுது? அவர் யாரு? யெகோவா. ஏன்னா அங்க யெகூதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வம்சாவளியில தான் இயேசு வரணும். ஏன்னா யெகூதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா யெகோவாவினுடைய வாசல் அப்படின்னு அர்த்தம். சொன்னபடியே இயேசு அந்த வாசல் வழியாக வந்தார். அப்போ இயேசு எங்க இருந்து இருக்கிறார் நினைக்கிறீங்க? ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தவரா? இல்ல. எங்க இருந்து இருக்கிறார் அப்ப? ஆமா, அப்படின்னா ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவன் இருந்த, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. பழைய ஏற்பாட்டு முழுதுமாக இருந்தவர் தான் புதிய ஏற்பாட்டுல வந்தாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்தார், புதிய ஏற்பாட்டுல மனிதனாய் அவர் வந்தார். இப்ப பாத்தீங்கன்னா இதை சொல்லும் பொழுதுதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பவுல் சொல்வாரு, இதை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுகளில் ஒருவனும் அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. என்னவாமா? இதை இந்த லோகத்தின் இந்த பிரபுக்கள் அறிஞ்சிருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்களா சிலுவையில? ஏன்னா சிலுவையில போய் யெகோவாவை யாராச்சும் அறைவாங்களா? ஏன்னா மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். வேதவசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வாசித்திருக்கீங்களா அந்த வசனத்தை? எடுத்து வாசிங்க. பாத்தீங்க என்ன வசனம்னா 1 தீமோத்தேயு 3:16, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப இங்க என்ன சொல்லுது? மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். இயேசு யாருங்க? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். பாத்தீங்கன்னா அப்போ இந்த இயேசு யாரு அப்படின்னா யெகோவா. யாருங்க? சிலுவை வாசகம் சொல்லுகிறது அவர் யெகோவா. இது தெரியாதபடினால சிலுவையில் அவரை அறைஞ்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா ஏசாயா 9:6 சொல்லும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். அவர் யாருங்க? வல்லமையுள்ள தேவன். எல் கிப்போர் அப்படின்னு எபிரேய மொழியில சொல்லியிருக்கு. என்னங்க? எல் கிப்போர். கிப்போர்னா வல்லமை. எல் கிப்போர்.
அப்போ வல்லமையுள்ள தேவன். இயேசு சாதாரணமானவர் இல்ல, அவர் யாருங்க? வல்லமை உடையவர். இயேசு யாருங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா ஏசியா 7:14 சொல்லியிருக்கு, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? இம்மானுனா என்னோடு, எல்லுனா தேவன். இம்மானுனா என்ன அர்த்தம்? என்னோடு. எல்லுனா அப்ப என்ன அர்த்தம்? இம்மானுவேல். இம்மானுவேல்னா தேவன். தேவன் சொல்லுங்க. இம்மானுனா என்னோடு. என்னங்க நம்போடுன்னு சொல்லிக்கலாம். இம்மானு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோடு. எல்லுனா தேவன். வேதாகமத்தில் எல்லுனா தேவன், ஏலோகிம்னா தேவன், அடோனாயினா தேவன், இப்படி நிறைய பதங்கள் பயன்படுத்தும். தமிழ் மொழியில் எல்லாத்துக்குமே தேவன் போட்டிருப்பாங்க. எல்லுனாலும் தேவன், ஏலோகானாலும் தேவன், ஏலோகிம்னாலும் தேவன். ஓகே, இப்போ இந்த தேவன், இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் வைத்திருக்கிறோம். இயேசு யாருங்க? மகா தேவன். சொல்லுங்களேன். மகா தேவன், சர்வத்திற்கு மேலான தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அப்போ இயேசு மிக பெரியவர். நமக்கு தெரியும், யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவர் மூலமாய் அவருக்கென்றும் அவராலும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவராலே இல்லாமல், அவரால் இல்லாமல் வேறு ஒன்று யாரால் என்ன பண்ண இந்த உலகத்துல ஒண்ணுமே வரல. அப்படின்னா இந்த உலகத்துல பாக்குற எல்லாமே யார் தான் உண்டாக்குனது? உங்களை உண்டாக்குனது யாரு? சொல்லுங்க. உங்களை உண்டாக்குனது யாரு? இயேசு அப்பா. அப்பா தானே அவரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இயேசு உங்களே உருவாக்கினார். யார் உருவாக்குனது? யார் உருவாக்குனது? சொல்லுங்க சத்தமா. நிறைய பேர் வேற உலகத்துக்கு போயிட்டீங்களா? இங்கதான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு? கைகளை உயர்த்தி ஒரு ஆளிலையா சொல்லுங்க. போர் அடிக்குதுன்றவங்கள ஒரு ஆளிலையா சொல்லுங்க. இல்லையா? சரி, ஓகே, ரைட். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த இயேசு இந்த உலகத்தை படைத்தார். கொலோசியர் 1:16 சொல்லுகிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்னவாமா? எல்லாமே யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டதாமா? அவருக்குள். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தலங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அப்படின்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அத்தனையும், கோள்கள் எல்லாம், நீங்க, நான், மிருக ஜீவன் எல்லாத்தையும் படைச்சது யார் தான்? இயேசு. சொல்லுங்களேன். இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கா? சொல்லுங்க. யார் தான் படைச்சது? வேதவசனம் சொல்லுது யார் தான் படைச்சதாமா? சத்தமா சொல்லுங்க. யார் படைச்சதுங்க? யார் படைச்சதுங்க? சத்தம் பத்தலங்க. இன்னும் ஒரு முறை. ஏன்னா இயேசுவை தாங்க மகிமைப்படுத்தணும். உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தொங்கி மரித்து விடுதலையை உண்டாக்கி பரலோகத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னவர் யார் தாங்க? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன என்று ஒரு பிதாவின் இடத்தில். அப்ப அவருக்கு ஒரு ஆளிலையோ சொல்லுங்களேன். ஆளிலுயான என்ன அர்த்தம்? நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். நீங்க சங்கீதத்துல எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் அப்படின்னு படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் அல்லேலூயான்னு தான் இருக்கும். ஆனா குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் தான் அல்லேலூயான்னு சங்கீதத்துல இருக்கும். ஆனா எங்கெல்லாம் ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள் அப்படின்னு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன இருக்கும்? சொல்லுங்க. என்ன இருக்கும்? ஆமா, ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்லி தான் அங்க என்ன போட்டிருக்கோம்? ஹல்லேலூயான்னு போட்டிருக்கோம். அப்ப ஸ்தோத்திரம்னு யாரை பார்த்து சொல்றீங்களா? என்னன்னு சொல்றீங்க நீங்க? என்னன்னு சொல்றீங்க? இது புரிஞ்சா பாக்கியவான்கள். நிறைய பேர் ஸ்தோத்திரம் சொல்றத இன்னைக்கு யாருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்லாம் கேட்கறாங்க. ஸ்தோத்திரம்னா ஒருத்தருக்கு தாங்க செலுத்த முடியும். யாருக்குங்க? மகிமைன்னு ஒருத்தருக்கு செலுத்த யாருக்கு தான் செலுத்த முடியுங்க? இன்னைக்கு பாஸ்டர் ஜான் வந்து சொல்லும்போது சொன்னார் இல்லையா, எல்லா துதி கன மகிமை எல்லாத்துக்கும் பார்த்து யார் தான்? ஒருத்தரை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்ன அவங்களுக்கு சொல்லலை. யாருக்கு சொல்றோம்? கர்த்தாவே உங்களை பார்க்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆலே லூயா அப்படின்னு என்னதுன்னா ஹலால் ஊ யா. என்னது? ஹலால் ஊ யா அப்படின்னா ஹாலே லூயா. ஹலா அப்படின்ற என்னன்னா அப்படின்னா நீங்க இந்த சிக்கன்லாம் வெட்டுவாங்களா அந்த ஹலால் நினைச்சுக்காதீங்க. ஹலால்னா துதிப்பது. என்னன்னா எப்படி துதிப்பதுன்னா, இந்த தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால ஒரு பயங்கரமா ஒரு ஆட்டம் ஆடினாரு, நீசனை போல ஆடினாரு. அவரு பெரியவர். நான் அதுக்கு முன்னால சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு முக நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால அந்த துதி தாங்க, அந்த துதி தாங்க ஹலால் ஊ யா. யா அப்படின்னா என்னன்னா யெகோவாக்கு ஷார்ட் ஃபார்ம், யெகோவாவுடைய சுருக்கம். யா யெகோவா, எல் ஏலோகிம் அப்படின்னு பார்த்தோம். யா யெகோவா. அப்ப யாருக்கு வந்து நம்ம துதியை செலுத்துறோம்? யாருக்கு செலுத்துறோம்? ஆமா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க யாருக்கு தான் செலுத்திட்டு இருக்கீங்க? அவரை இல்லாம நீங்க எங்கே போக முடியாது?
ஆமா, போக முடியாது. ஓகே, அப்ப அவர் மூலமாக சகலமும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்பதை நம்ம ஒரு வசனம் மூலமாக பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதே போல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன், உங்களுக்கு படிச்சுக்கலாம். நானே வாசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான. எங்க இருந்து உருவாக்குனாரமா மனுஷனை? மண்ணினாலே உருவாக்கி அப்படின்றத மாத்திர கவனத்தில் வச்சுக்கோங்க. எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்க? உருவாக்கி என்ற வசனத்தை, அந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. அதே போல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் என்னென்ன பேரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. இங்கேயும் உருவாக்கி. இங்க என்ன உருவாக்குறாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீங்க கவனமா இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா கேட்கறதுக்காக தான் கேட்கிறேன். இங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எதை உருவாக்குறாரு? எதை உருவாக்குறாரு? ஓகே, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல யாரை உருவாக்குனாரு? மனுஷனை. 2 இடத்துலயும் உருவாக்குறாரு. 2 இடத்துலயும் உருவாக்குறாரு. மனுஷனை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். மேல எபிரேய மொழியில் அந்த வசனத்தை போட்டிருக்கேன். நமக்கு எபிரேய மொழி தெரியாதபடினால நான் அதை படித்து காமிப்பதற்கு விரும்பல, சும்மா லெட்டர்ஸ் மட்டும் வாசித்து காமிக்கிறேன். சகப்பு கலர்ல மேல போட்டிருக்க 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல உருவாக்கி என்று மனிதனை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை ஈட்சிர். என்னங்க? ஈட்சிர். என்னங்க? ஈட்சிர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார், வேதம் பயன்படுத்தி இருக்கிறது. அதே போல மிருக ஜீவன்களை படைக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை என்ன? இட்ஜிர். என்னங்க? ஈட்சிர். ஈட்சிர் சொல்லுங்களேன். ஈட்சிர்னா மனிதனை உருவாக்கும் பொழுது, மிருக ஜீவனை உருவாக்கும் போது இட்ஜிர். சொல்லுங்களேன். மனிதனை உருவாக்கும் போது எப்படி என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு? ஈட்சிர். மிருக ஜீவனை படைக்கும் பொழுது, ஓகே திருப்பியும் கேட்கிறேன், மனிதனை படைக்கும் போது ஆண்டவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரு? மிருக ஜீவனை படிக்கும் போது, ஆமா, இந்த 2 வார்த்தை இருக்கிறது. சாதாரணமாக படிக்கும் பொழுது, வேதாகமத்தில் படிக்கும் பொழுது வார்த்தைகள் எல்லாமே தமிழ் மொழியில் மொழியாக்கம் செய்யும் பொழுது அதோடைய உண்மை தன்மை, உள்ளே இருக்கிற மறைந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிவதில்லை. ஏன்னா இந்த தமிழ் மொழி வேதாகமத்தை படிச்சா பரலோகம் போயிடலாம், இதை படிச்சா எங்க போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். உங்களுக்கு எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி ஒண்ணுமே தெரிய வேண்டாம். உங்களுக்கு எது தெரிஞ்சா போதும்? தமிழ் மொழி வேதாகம் இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கும் இயேசுவை இருக பற்றிக் கொள்வதற்கும் பரலோகம் போவதற்கும் போதுமானது. அப்ப நீங்க மட்டும் ஏன் பேசுறீங்கன்னு கேட்டா, நான் ஒரு ஆராய்ச்சியாளன், மொழி ஆராய்ச்சியாளன். நாங்க நிறைய ரிசர்ச் பண்றோம். நிறைய கேள்விகள் உள்ள மனங்களுக்கு இன்றைக்கு கள்ளோபதேசங்கள் வந்த காலத்தினால அவைகளை எதிர்ப்பதற்கும் அவைகளுக்கு பதில் சொல்வதற்காக தான் பயன்படுத்துகிறோம். நாங்கள் ஒரு வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம், அதற்கு பயன்படுத்துகிறோமே தவிர எபிரேய மொழி தெரிஞ்சாதான் பரலோகம் போவோம்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா, அத்தனை யூதனுக்கும் என்ன தெரியும்? எந்த மொழி தெரியும்? எபிரேய மொழி தெரியும். ஒருத்தனாச்சும் பரலோகம் போவானா? ஏன் போக மாட்டான்? அவனுக்கு யாரு தெரியாது? இயேசுவை தெரியாது. நம்ம முன்னால வாஸ்தவம். ஒருவேளை தெரிஞ்சிருந்தா மகிமின் கர்த்தரை எங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க? சிலுவையில அறிஞ்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, எபிரேய மொழி தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இது தெரியாதனால நீங்க பரலோகமே போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னா சொல்லணும், தமிழ் மொழி வேதாகமோ போதும். இது பரலோகம் சேர்ப்பதற்கு பரிசுத்தவான்களால் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு வேதாகமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இத்தனை பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக ஏறக்குரிய 2000 ஆண்டுகளாக மொழியாக்கம் செய்த வேதாகமத்தை படித்து தான் விசுவாசிகளாய் இருந்து வாழ்ந்து ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள் எதிர்கால நம்பிக்கையோடு. இன்னைக்கு எபிரேய மொழியை தெரிஞ்சாதான் நம்ம பரலோகம் போவோம் யாராச்சும் சொன்னாங்கன்னா, முதல்ல அது என்ன பண்ணினோம்? நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். அது தேவையில்லை. தமிழ் மொழி வேதாகமோ போதும். நீ வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், 2வது முறை சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு நிறைய கள்ளோபதேசம், ஒரு கள்ளோபதேசம் எபிரேய மொழி, எபிரேய மொழி எப்படி தெரியுமா உங்களுக்கு அப்படின்வாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு சில இடத்துக்கு போகும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்க மாட்டேன். சொல்லும் போது நினைத்துக் கொள்வேன், எங்கோ இயேசுவை காண்பிக்காத எதுவாக இருந்தாலும் அது விக்கிரகம். புரியுதா உங்களுக்கு? எதை படிச்சாலும் அதுல யாரு உங்களுக்கு தெரியணும்? இயேசுவின் மகிமை தெரியாவிட்டால் நீங்கள் தவறான வழியிலே போகிறீர்கள். அப்போ இயேசுவை காண்பிக்காதவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை விட்டு விட வேண்டும் நம்ம. சரிங்களா? அப்போ நீங்க இப்ப மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ 2 வார்த்தைகளை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். மனிதனை படைப்பதற்கு சொல்லுங்களேன் ஈட்சர், மிருகத்தை படைத்ததற்கு
ஏட்சர் என்கிற ஒரு வார்த்தையை வேதாகமம் பயன்படுத்தி இருக்கிறது. ஏன்னா நீங்க வாசிக்கும் பொழுது, வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமத்தில் ஒருத்தர் படைப்பாரு, 1ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் படைப்பார், 2ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் படைப்பார். படிச்சிருக்கீங்களா? ஆதியாக 1ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், பலுகி பெருகும்படி செய்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு 2ஆம் அதிகாரம் வரும்போது 5ஆம் வசனம் சொல்லும், பூமியில இன்னும் மரம் செடி கொடிகள் இல்லை, பூமியிலிருந்து, ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, மண்ணை பண்படுத்த மனிதனும் இருந்ததில்லைன்னு சொல்லும். ஆனா 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லும்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், பலுகி பெருகும்படியாக செய்தார்னா சொல்லும். இப்போ 1ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷன் 2ஆம் அதிகாரத்தில் எங்க போனா அப்படின்னு கேட்டா பதிலு தெரியாது. ஏன்னா 1ஆம் அதிகாரத்தில் படைத்தது தேவன். 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒருத்தர் வருவார். அவர் யாருன்னா தேவனாகிய கர்த்தர். 1ஆம் அதிகாரத்தில் மட்டும் யார் தான் இருப்பாங்கன்னா தேவன் அப்படின்னு இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் வருவார். யாரு? தேவனாகிய கர்த்தர், யெகோவா எலோகிம் அப்படின்னு இருக்கும். அவர் தான் வந்து என்ன பண்றாரு? மண்ணுல இருந்து மனுஷனை உருவாக்குற. 1ஆம் அதிகாரத்தில் மனுஷன் இருக்கிறான், ஆனா அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். என்ன தெரிய மாட்டான்? எப்படி தெரிய மாட்டான்னா, நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கீங்க, உண்மை தானே? ஆனா நான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலயும் 3 பேரா உட்கார்ந்து இருக்கீங்க. எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? ஒவ்வொரு இடத்துலயும் 3 பேரா எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? உங்க சரீரம் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு? அப்ப 3 பேர் தானே இருக்கிறீங்க. 3 பேரா இருந்தா நீங்க ஒருத்தர் தானே. உங்க ஆவிக்கு ஒரு தனி பேரு, உங்க ஆத்மாக்கு ஒரு பேரு, சரீரத்துக்கு ஒரு பேரா? யாராச்சும் ஒரு செத்து போயிட்டாங்கன்னா பாடி எப்ப தான் எடுக்கிறீங்கன்னு கேட்குவாங்க, தவிர பேரை சொல்லி எடுக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை இல்லையா? இந்த பாடி எப்ப எடுக்க போறீங்க? அப்படியே என்ன அர்த்தம்? இந்த பாடிக்கு என்ன இல்ல, இருக்கும்பொழுதுதான் பேரு, இல்லைன்னா பாடி போனோம். புரிஞ்சு அவங்களுக்கு? அப்போ உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன இருக்கு? ஆவி, ஆத்மா. சரி, இப்ப எதை பார்த்து நான் பேசிட்டு இருக்கிறேன்? எதை பார்த்து பேசிட்டு இருக்கேன்? இப்ப எதுதான் என் கண்ணுக்கு தெரியுது? உள்ள என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு. சரி, ஆவியை பார்த்து பேச முடியுமா? ஆனா ஆவி இருக்குது தெரியுது, ஆனா தலையாட்டுறீங்க இப்படி இப்படி. ஆனா உள்ள ஆத்மா இருக்கு, அது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. 1ஆம் அதிகாரத்துல இருந்தது கண்ணுக்கு தெரியாத மனிதன். அந்த மனிதனுக்கு உருவத்தை கொடுத்தது தான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு, யெகோவா எலோகிம். அதனால தான் அவர் உங்களுக்காக சிலுவையில மரிச்சார். அதனால தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார், நீங்க ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. இந்த சரீரத்து சொந்தக்காரர் யார் தெரியுங்களா? அவர் தான். அதனால தான் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். உங்க சரீரத்தை நீங்க கெடுத்தீங்க, ஆண்டு உங்களுக்கு எடுத்துருவாரு. தூங்காம, கொல்லாம, சாப்பிடாம, அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு குளிக்காம இருந்தீங்க, உங்க ஆலயத்தை கெடுக்கிறீங்க, ஆண்டு உங்களுக்கு எடுப்பாரு. அது மாதிரி உள்ள எல்லாம் கோல் சொல்றது, பொறாம, எரிச்சல் எல்லாம் உள்ள வச்சிருந்தீங்க, ஆண்டு உங்களுக்கு எடுத்துருவாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த சரீரம் யாருது? இந்த சரீரமானது தேவனால் பெற்றும் பரிசுத்தாவி தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இது தேவனால் பெற்றது. இந்த சரீரம் யாரால் பெற்றதுங்க? ஆமா. இப்போ உங்களை நான் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அதே போல அங்கே 1ஆம் அதிகாரத்துல இருந்தவர் பார்க்க முடியாது. ஏன்னா ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். பாத்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் மிருகங்களை படைத்தார்னு பார்க்கும்போது, அங்க பாருங்க வசனத்துல நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசித்தோம். மிருக ஜீவன்ல எதுல உருவாக்குனாராமா? மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று கொண்டு வந்தார். அவன் எந்தெந்த ஜீவராட்சிக்கு என்னென்ன பேர் வச்சானோ அதுதான் அதுக்கு பேராட்சி. ஆதாம் என்ன பேர் வச்சானோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பேரு. உண்மையா இல்லையா? நாய்க்கு என்ன பேர் வச்சான்? அப்படியா? எபிரேய மொழியில பூனைக்கு என்ன பேரு? பில்லியா? அப்போ நம்ம பைபிள் சொல்லுது அவன் என்ன பேர் வச்சானோ அதுதான் பேரு. உங்களை கேட்டா நாய்க்கு என்ன பேருன்னா தெரியலன்றீங்க, பூனைக்கு என்ன பேருன்னா தெரியல, சிங்கத்துக்கு என்ன பேருன்னா தெரியலன்றீங்க. இங்கிலீஷ்ல சிங்கத்துக்கு லைனு, தமிழ்ல சிங்கம், இந்தியில தெரியல. சரி, எனக்கு தெரியல, யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அப்போ ஆதாம் என்ன பேர் வச்சானா அதுதானே பேரா இருக்கணும். ஏன் ஒவ்வொருத்தர் ஒரு மொழியில பேசுறாங்க தெரியுமா? இதுக்கு அர்த்தம் தெரியுமா? சரி, அதுவும் சொல்லித்தரேன். என்னன்னா, ஆதாம் என்ன பேர் வச்சானா இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பேரு. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மிருகத்துக்கு பேர் வச்சான். அது என்னன்னா, அந்த பேரு கெலவ் அப்படின்னு பேர் வச்சான். என்னன்னு பேர் வச்சா? கெலவ், இல்ல கெலப் அப்படின்னு சொல்லலாம். கெலவ் இல்ல கெலப்னு சொல்லலாம். ப்ரொனன்சியேஷன் அப்படி இருக்கும். கெலவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மிருகத்தை பார்த்து கெலவ் அப்படின்னு பேர் வச்சுட்டான். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதோட பேரு. அப்படின்னா என்னன்னா, கெலவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோலெவ் அப்படின்ற 2 வார்த்தை, எபிரேய மொழி வார்த்தை. அப்படின்னா முழு இருதயம், ஃபுல் ஹார்ட் அப்படின்னு அந்த அர்த்தம். கெலவ்னா முழு இருதய மிருகம், அதாவது ஹோல் ஹார்ட் அனிமல். இந்த உலகத்துல ஒரு நல்ல இருதயத்தோட இருக்கிற ஒரு மிருகத்தை சொல்லுங்களேன். எதுங்க சொல்லுங்க?
நாய் இருக்குதே உண்மைதான், அது நன்றி உள்ளது. நீங்க டெய்லி சாப்பாடு போடுறீங்க, சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவால வளைச்சு வளைச்சு ஆட்டிருக்கு. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு கோபம் குறுக்கில் வந்துருச்சு, அடியான அடி அடிக்கிறீங்க, கொய்யும் கொய்யும் கொய்யின்னு போயிடுச்சு. அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி என்ன தான் பண்ணோம், உங்களுக்கு குறைக்க என்ன பண்ணுவால, போட்ட சோறு தான் ஞாபகம் இருக்கும், அடிச்சு அடி அதுக்கு என்ன பண்ணாது, அது நன்றி உள்ள நாய். செத்து போன எஜமான செத்து போனால் அதுவும் செத்து போயிடும். அதனால அவனுக்கு ஆதாம் அதுக்கு என்னன்னு பேர் வச்சா, கெலவ், ஹோல் ஹார்ட் அனிமல். இன்னைக்கு வரைக்கும் நாய் எப்படிப்பட்ட அனிமல் தான், அன்புள்ள அனிமல் தான். வேதாகமத்தில் ஒரு நபர் இருந்தார், அவர் பேர் என்னன்னா காலேப். யாருங்க, வேதவசனம் சொல்லும் அவரை பத்தி என்ன சொல்லுன்னா, எப்னேயின் குமாரனாகிய காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியால் அப்படின்னு இருக்கும். காலேப் எப்படி பின்பற்றினாமா தேவனை உத்தமமா. அந்த காலேபுக்கும் இந்த 3 எழுத்து தான், கிளவு தாங்க பேரு. என்னங்க பேரு? அப்ப பைபிள் ஒருத்தன் பேரே என்னதான் சொல்லுங்க சத்தமா, என்ன பேரு? என்னங்க, நாய் தான். என்னங்க, கிளவ் அப்படின்னா என்னதான், நாய் தான். அது டீசெண்டா இப்ப காலேப்ன்றோம், அது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன், கிளவ் தான் அவன் பேரு. என்னங்க அவன் பேரு? இப்ப பைபிள் ஒருத்தன் பேரு என்னதான், அவன் உத்தமமா பின்பற்றினா. அப்ப யாராச்சும் பார்த்து நாயன்னு திட்டுவீங்களா? சொல்லுங்க, திட்டுவீங்களா? திட்டக்கூடாது. நன்றி உள்ளவனே அர்த்தம். இப்ப நிறைய பேர் சொன்ன நாய அப்படின்றாங்க. அப்படின்னு அர்த்தம் ஹோல் ஹார்ட் அனிமல். ஆதாம் என்ன பெயரிட்டானோ இன்ன வரைக்கும் அந்த மிருகத்தோட குணாதிசயம் மாறவில்லை. அப்படின்னா என்ன, ஆதாம் பெயரிட்டதெல்லாம் அது குணாதிசயங்களை வைத்து அதற்கு பெயரிட்டான். இன்றைக்கு வரைக்கும் அந்த மிருகங்கள் குணாதிசயங்கள் அவ்விதமாகத்தான் இருக்கிறது. நம்ம வேணா வேற வேற பேர்ல அழைச்சிக்கலாம், ஆனா குணாதிசயம் என்ன ஆகாது. ஆரோக்கியராஜன் பேர் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு ஆரோக்கியமே இருக்காது இல்லையா? புத்தி சந்திரன் பேர் வச்சிருப்பாங்க, அவருக்கு என்ன இருக்காது. ஆனா பைபிளை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் பேரை வச்சா அது அப்படிதான் இருக்கும். நாபால் அப்படின்னு ஒருத்தர் தான். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, அபிகாயில் சொல்வா, அவன் பேர் அப்படியே அவன் என்னவன் துஷ்டனா இருக்கிறான். நாபால் அப்படின்னா விழுந்து போனவன் அர்த்தம், ஃபாலன் ஒன்னு அர்த்தம். அதே போல பெயர் கேட்டபடி அவன் அப்படிதான் இருந்தான். வேதாகமத்தை பொறுத்தளவுக்கு பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ வேதாகமத்துல மிருக ஜீவனுக்கு ஆதாம் பெயர் வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அது குணாதிசயம் என்னதான் பண்ணிட்டு இருக்குது, அப்படியே தான் இருக்கு. ஓகே, நம்ம அதுக்குள்ள போயிருவோம். இப்ப என்ன பார்த்திருக்கோம், மிருக ஜீவன் எதுல படைச்சிருக்காரு ஆண்டவரே? படைச்சிருக்காரு. பாருங்க எப்படி பாருங்க, அங்க இருக்கு பாருங்க, குரங்கு மண்ணுல இருக்குது, வந்து ஒரு சிறுத்தை இருக்கு, அப்புறம் ஒரு நாய் இருக்குது, ஒரு குரங்கு இருக்கு, ஒரு கரடி இருக்கு, ஒரு யானை இருக்கு. மண்ணில் செஞ்சு கொண்டு வந்து இப்படிதான் வச்சிருக்காரு. அவன் யானைன்னு என்ன ஆச்சு, அது யானையா வந்துருச்சு. அப்போ உலகத்துல அத்தனை ஜீவராசிக்கு பெயர் வச்சது யாரு? உங்களுக்கு எனக்கு இந்த வேலையை கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? உங்க மொபைல் போன்ல இருக்கிற 10 நம்பரை சொல்லினாலும் உங்களுக்கு சொல்ல தெரியாது, உண்மையா இல்லையா? ஒவ்வொரு போன் நம்பர்ல இருக்கிற ஒரு காலத்துல இருக்கவங்க எல்லாம் பேப்பர்ல நோட்ல எழுதி வச்சு மனப்பாடம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம், படுமட்ட சோம்பேறி. நமக்கு 10 நம்பர் ஒன்னா. ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு கேட்டேன், உங்க அப்பாவோட நம்பர் கொடுன்னு. பார்த்து சொல்றேன் பிரதர் அப்படின்னாரு. அப்பாவோட நம்பர் என்ன இல்ல ஞாபகத்துல இல்ல. என்ன கேட்டாலும் எனக்கு அப்படிதான் இருக்குது, பார்த்து தான் சொல்ல முடியும். அப்போ என்னன்னா நம்ம ஞாபக சக்தி எல்லாம் போய்விட்டது. ஆனா ஆதாம் என்ன பண்ணாருன்னா, உலகத்துல இருக்க அத்தனை ஜீவராசிக்கும் பெயர் வைத்தார். அதை பின்னால பார்ப்போம். இப்போ இங்க இட்ஸர் என்ற 3 எழுத்து வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தைங்க? 3 எழுத்து வார்த்தை. அதுல முதல்ல சின்னதா ஒரு எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா அங்க இருக்கு பாருங்க, அது கடைசியில ஒரு எழுத்து இருக்கு பாருங்க. அந்த சின்ன எழுத்துக்கு பேர் என்னன்னா, அது பேர் என்னன்னா யோடு. என்னங்க அந்த எழுத்து பேர் என்னங்க? யோடு. யோட் அப்படின்னு சொல்ல என்ன சொல்லணும்? யோட் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்னன்னா கையின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தங்க? கையின்னு அர்த்தம். என்னங்க அர்த்தம்? கையின்னு அர்த்தம். அப்ப எபிரேய மொழியில ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க யோடுன்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கையின்னு அர்த்தம். அங்க எத்தனை கை இருக்குது? இட்ஸர்ல ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. யோடுன்றது ஒரு எழுத்து தான். மற்ற 2 எழுத்து இருக்கு, ஜாடிக் ரேஷன் 2 எழுத்து இருக்கு. அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது வகுப்பு இல்லை, அந்த மொழி வகுப்பு இல்லை. இது வந்து ஒரு உங்களுக்காக சொல்லித்தர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இட்ஸர் அப்படின்னா முதல் எழுத்து என்ன இருக்கு? ஒரு கை இருக்கு. எத்தனை கை இருக்கு? ஒரு கை இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒரு குழந்தை இருக்கு, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஈட்ஸர் இருக்கு. அதுல எத்தனை இருக்கு? எத்தனை கை இருக்கு பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? எத்தனை கை இருக்கு? 2 கை இருக்கு. மிருக ஜீவன்களுக்கு எத்தனை கை? ஒரு கை. மனுஷங்களுக்கு எத்தனை கை? மனுஷனை படைக்கும் போது ஆண்டவர் எத்தனை கையில படைச்சாரு? மிருக ஜீவன்ல எத்தனை கையில படைச்சாரு? சரி, ஒரு பொருளை ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒரு கார்பேஜ் பேக், அது ஒரு குப்பை இதை வந்து உங்க கையில கொடுக்குறாங்க. எப்படி வாங்குவீங்க? இப்படி வாங்குவீங்க. அதே வந்து ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க, எப்படி வாங்குவீங்க? அப்ப ஏன் 2 கையில வாங்குறோம்? ஒரு குழந்தைய ஒத்த கையில பிடிச்சி இப்படி தூக்க வேண்டிய தானே, தலையில ஒரு காலை பிடிச்சி. ஏன் தூக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா அது விலையேற பெற்றது. அது எப்படிதான் வாங்கணும்? கையில வாங்கணும். ஆனா குப்பை தொட்டி எப்படி வாங்குவான்? முடிஞ்ச அளவுக்கு
ஒரு கையில பிடிக்க ஒரு விரலே தூக்க முடியுமான்னு பாப்பா. இல்லைன்னா இப்போ 2 கையில தூக்க மாட்டான். ஆண்டவர் உங்களை என்னையும் படைக்கும் பொழுது 2 கைகளால் படைத்தார். எத்தனை கையில படைச்சாருங்க? ஈட்ஸர் உங்களை 2 கையில படைச்சார். ஆனா மிருக ஜீவன்ல எப்படி படைச்சாரு? ஒத்த கையில தான். சும்மா உருட்டி உருட்டி போட்டாரு. ஆதாம் கிட்ட வந்து மண்ணை உருட்டி, அது யானை, இது பூனை, இது கரடி, இது சிங்கம், அப்படியே செஞ்சு செஞ்சு போட போட பெயர் வர பேரை உயிராய் போய்கிட்டே இருக்குது. இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி இவனை வச்சும் பொழுது யாருமே இல்லை, ஏவாளும் இல்லை, இவன் தன்னந்தனியா இருக்கிறான். இந்த பகல் குளிர்ச்சியான வேலையில தேவனாகிய கர்த்தர் உள்ள வராரு. இவன் தனியா இருக்கான். இவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் மகன் சொல்லி முதல்ல ஏவாளை உருவாக்கல, இந்த மிருக ஜீவன்லாம் மண்ணில் செஞ்சு செஞ்சு போடுறாரு. கரடி குட்டியை செஞ்சு போறாரு. கரடி குட்டி அப்படியே 2 கரடி குட்டி ஆடுது. அப்படியே ஒரு கோழி செஞ்சு போறாரு. கோழி கொக்கரக்கோ அப்படின்னு வருது. செஞ்சு செஞ்சு போடுறாரு. அவன் பாட்டுக்கு பேர் சொல்லிட்டே இருக்கிறான். அவருக்கும் இவனுக்கும் பயங்கரமான இதுதான். எவ்வளவு நேரம் பேசினாருன்னு தெரியல, எவ்வளவு நேரம் செஞ்சு போட்டாருன்னு தெரியல. அப்ப யோசித்த ஒரு நாள், சரி இப்போ மிருக ஜீவன்லாம் தரையில் இருக்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, அவன் பேர் வச்சுட்டான். இந்த கடல்ல இருக்கிற விலங்கினத்துக்குலாம் எப்படி பேர் வச்சிருப்பான்? திமிங்கலம் எவ்வளவு பெருசு இருக்குது, அந்த திமிங்கலத்தை இவர் எப்படி படைச்சிருப்பார், இவன் எப்படி பேர் வச்சான்? ஏன்னா உலகத்துல எல்லா ஜீவராசிக்கும் யார் தான் பேர் வச்சுதாமா? அப்போ யோசித்தேன். அப்போதான் தெரிஞ்சிச்சு, ஆமால என்னன்னா இந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து ஒரு 5 எத்தனை நதி போகுது? எங்க போய் கலக்கும் நதி? எங்க போய் கிடக்கும்? அப்போ அங்க செஞ்சு திமிங்கலத்தை விட்டா எங்க போயிருக்கும் அது நேரா? அப்ப கண்டிப்பா அங்கதான் படைச்சு விட்டுருப்பாரு. எப்படிங்க மிருக ஜீவனை இந்த திமிங்கலத்தை படைச்சு, டே இது சொன்ன ஆண்டவரே இதுதான் திமிங்கலம், ஓகே விட்றா தண்ணிக்குள்ள அப்படின்னு என்ன பண்ணிருக்கு, நீந்தி போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் நன்றி உள்ளதா அந்த மிருகங்கள், அந்த கடல்ல இருக்கிற நிறைய மீன்கள் இருக்கு. எப்படி நன்றி உள்ளதா இருக்குன்னா, கடல் தான் இருக்கும், முட்டை போடுறது மாத்திரம் இந்த நல்ல தண்ணிக்கு வந்துடும். அப்படின்னா இந்த ஆத்துல இருக்க தண்ணி என்ன தண்ணி, கடல்ல இருக்க தண்ணி என்ன தண்ணி? உப்பு தண்ணியில இருக்கிற மீன் நல்ல தண்ணியில இருக்க முடியாது, நல்ல தண்ணியில இருக்கிற மீன் உப்பு தண்ணியில இருக்க முடியாது. அதனால தான் கடல் மீனுக்கும் இந்த மீனுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனா இந்த மீன் வகைகள் நிறைய வகைகள் என்ன பண்ணுனா, முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்கு மட்டும் எங்க பண்ணுனா, கடல்ல இருந்து நேரம் எங்க ஒன்று பேக் வாட்டர்ஸ் சொல்ற நல்ல தண்ணிக்கு வந்து முட்டையெல்லாம் போட்டு குஞ்செல்லாம் பொறிச்சுட்டு அவெல்லாம் வளர்த்துட்டு திருப்பி தண்ணிக்குள்ள போயிடும். அதே போல ஆத்துல இருக்க நிறைய மீன் என்ன பண்ணுனா, கடற்கரை ஓரமா இருக்கிறது முட்டை போடுறதுக்கு மட்டும் கடலுக்குள்ள போய் முட்டை போட்டு குஞ்சுகளெல்லாம் வளர்த்து விட்டு திருப்பி இங்க வந்துடும். எதை இது நினைப்படுத்துதுன்னா, ஆதாம் அன்னைக்கு நல்ல தண்ணியில தானே வந்து திமிங்கலத்தை விட்டான். முதல்ல இந்த திமிங்கலம் எந்த தண்ணியில தான் இருந்திருக்குது? நல்ல தண்ணியில் தான் இருந்திருக்கு. அப்புறம் தான் எங்க போயிடுச்சு? இடம் பத்தல. ஏன்னா ஆறோட அகலம் ரொம்ப கம்மி. அவரு டைவ் அடிச்சு குதிக்கிறதுக்கு இந்த இடம் பத்தாது. எதுதான் பிடிக்கும்? கடலுக்குள்ள போயிட்டார். அப்போ ஆதாம் எல்லாவற்றையும் எங்க உட்காந்து பேர் வச்சிருக்கிறாரு? லட்சக்கணக்கான மிருகங்களுக்கு இந்த ஏதேன் தோட்டத்தில் பெயர் வைத்து அவைகளை அனுப்பி இருக்கிறார். ஆனா அப்ப எத்தனை கையில உருவாக்கி இருக்காரு ஆண்டவரு? 2 கையில மண்ணை வச்சிருப்பாரு போல இருக்கு. இந்த கையில உருட்டி போட்டிருப்பாரு போல. அதனாலதான் மிருக ஜீவங்கள் ஓன் எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்கிறது. ஆனா மனிதனை மாத்திரம் எத்தனை கையில படிச்சாருங்க? நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? அப்படியே 2ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 நினைக்கிறேன், வாசிங்களேன். அப்படியே தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நினைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். என்ன சொல்லுதுன்னா, பூமியில மண்ணு இருக்கு, ஆனா அந்த மண்ணுல மனுஷனை உருவாக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, பைபிள் சொல்லுது, 6ஆம் வசனம் சொல்லுது, பூமி என்ன இல்ல வசனம் சொல்லுது, மூடு பனி பூமி என்ன பண்ணிச்சா? மூடி நனைத்தது. அப்ப மழை இல்ல, இந்த பனி தான் நினைச்சோம். மண்ணை நினைச்ச மண் என்ன ஆயிரும்? ஈரமாயிரும். ஒரு ஏதாச்சும் ஒரு உருவத்தை செய்யணும்னா காஞ்ச மண்ணில் செய்ய முடியுமா, நனைஞ்ச மண்ணில் செய்ய முடியுமா? முதல்ல யாரை செஞ்சிடறாரு? நனைஞ்ச மண்ணில் மனுஷனை. ஏன்னா அந்த மண்ணில் நல்லா பனஞ்சு, 2 கையில பனஞ்சு. ஒருவேளை மனுஷனை படைச்ச மிச்ச மண்ணில் தான் மிருக ஜீவனில் படைச்சாரா என்னன்னு தெரியல. ஒத்த கையில உருட்டி விட்டுருக்காரு. காது ஒண்ணுக்கு பெருசா இருக்குது, ஒண்ணுக்கு வாலு ஒண்ணு பெருசா இருக்குது. மனுஷனை மாத்திரம் பர்ஃபெக்டா படைச்சிருக்காரு. 2 கால நிக்கலாம். யோசித்து பாருங்க, உங்க மூக்க மாத்திரம் ரிவர்ஸ்ல மேல திருப்பி வச்சிருந்தாருன்னா, மழை பெய்யும் போது மழையெல்லாம் உள்ள வந்து உங்க பாடு திண்டாட்டம்.
ஒரு கண்ணை முன்னாலையும் ஒரு கண்ணை பின்னால வச்சிருந்தா ரோட்ல எப்படிதான் நடந்திருப்பீங்களோ. வர வண்டியெல்லாம் பார்த்து நீங்க என்ன ஆயிருப்பீங்க? அவ்வளவுதான். இங்க 2 காதை கரெக்டா வச்சிருக்காரு. ஒரு காது இடம் மாறினாலும் தலை சுற்றி விழுந்து விடுவோம். பர்ஃபெக்டான இடம். ஒவ்வொன்றையும் மனிதனுக்கு பார்த்து 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 செய்திருக்கிறார். ஏன்னா மனுஷனை எத்தனை கையில உருவாக்குனாரு? எத்தனை கையில உருவாக்குனாரு? 2 கைகளால். ஈட்சர் சொல்லுங்க. என்னங்க? ஈட்சர். 2 கைகளால் மனிதனை படைத்து எப்படி உருவாக்கினார்னா மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். எவன் அப்படின்னா இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவர் தான். யாருன்னா 1ஆம் அதிகாரம் 27 வசனம் சொல்லியிருக்கோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக. ஆமா, இங்க அவர்களேன்னு இருக்குல்ல, இங்க தமிழ் வழியில, அங்க எபிரேய மொழியில அவர்களேன்னு இருக்காது. ஆதாமை சிருஷ்டித்தார், ஆதாமை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆதாமை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் இருக்கும். என்ன இருக்கும்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் இருக்காங்க. தமிழ் மொழியில அவர்கள் இருக்குல்ல, அது எபிரேய மொழியில அப்படி இருக்காது. ஆதாம் அங்க வந்து மனுஷன் போட்டிருக்கல, எபிரேய மொழியில ஆதாம் தான் இருக்கும். ஆதாமை சிருஷ்டித்தார், ஆதாமை தேவசாயலாக சிருஷ்டித்தார், ஆதாமை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஏன்னா ஆதாமுக்குள்ள யார் இருந்தது? உள்ள ஏவாளை எப்ப பிரிச்சு எடுத்தாரு? பின்னால. இந்த மிருக ஜீவன்ல அவனுக்கு ஏற்ற துணை இல்ல. அதாவது அது ஜோடி ஜோடியா ஓடி போச்சு. இவர் தத்தன் தனியா நின்று இருக்காரு மட்டக்காட்டியில. உடனே என்ன பண்ணாரு? அவனுக்கு ஆய்ந்த நித்திரையை வர பண்ணி உள்ளே இருந்து ஏவாளை எடுத்தார். அப்ப அவனுக்குள்ள யார் இருந்தது? ஆனா உள்ள இருந்த ஏவாளு ஒண்ணுமே தெரியாது. எப்படின்னா ஒவ்வொரு என்ன சொல்றது அம்மாமார்கள்ல இருந்து குழந்தை வருது. அந்த குழந்தை உள்ள அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்னன்னு அதுக்கு தெரியாது. வெளியே வந்திருந்தா உலகம் தெரிகிறது. முதல்ல ஆதாமில இருந்து ஏவாள் வந்தாங்க. இப்போ ஏவாள்ல இருந்து ஆதாம் வந்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல யாருல இருந்து ஏவாள் வந்தது? ஆதாமில இருந்து. இப்போ ஆதாம்களை எங்க இருந்து வராங்க? ஆண்டோட செயின், சங்கிலி. ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னா இது ஒரு சங்கிலியாக வைத்திருக்கிறார். அதனால தான் ஒருவனை படைத்தார், பின்பு மற்றொருவனை படைத்தார், பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாக தானே. அப்போ இங்க நான் பார்க்கிறோம், இங்க 1ஆம் அதிகாரத்துல இருந்த அந்த ஒரு மனுஷனை கண்ணுக்கு தெரியல. அவன் கண்ணுக்கு தெரியணும்னா அவன் என்ன பண்ணணும்? இப்ப மண்ணை வச்சு பூசணும். மண்ணுனால அவனுக்கு என்ன பண்ணணும்? உருவத்தை கொடுக்கணும். மண்ணினாலே உருவாக்கிட்டார். மண்ணுக்குள்ள இப்போ ஆத்மா இருக்கு. ஆனா இந்த ஆத்மா என்ன பண்ண முடியாது? இந்த ஆத்மா இருக்கு, கை கால்களை அசைக்க முடியாது. ஏன்னா மண்ணு இறுகி போச்சுன்னா என்ன ஆயிடும்? சொல்லுங்களேன். அதனால தான் உள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். உடனே இந்த ஆவி என்னாச்சு? இப்ப நீங்க அசைக்கிறீங்க பாத்தீங்களா? ஆவி போனா, மூச்சு போனா பேச்சு போச்சு. ஆவி போன அடுத்த நிமிஷம் கை கால்லாம் என்ன ஆயிருது? இறுகிறது. உள்ள ஆவி இருக்கிற மட்டும் தான் இருதயமே என்ன பண்ணுது? ஃபங்க்ஷன் ஆகுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க உயிரோடு இருக்கிறதுக்கு இருதயம் தான் காரணம் அப்படின்ட்டு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மூளை தான் காரணம்னு சொல்லிட்டு. இருதயம் துடிக்குதுல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் துடிக்குது தெரியுமா? யாராச்சும் அறிவியல் படிச்சவங்க அறிவாளிங்க இருக்கீங்களா? ஏன் இருதயம் துடிக்குது? இது எப்படி துடிக்குது? ஏன் துடிக்குது? துடிப்பதற்கு காரணம் என்ன? இல்லங்க, இருதயம் துடிக்கிறதுக்கு, இருதயம் வந்து துடிச்சு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடிக்குது. அது காரணம் என்ன? உள்ள ஒரு பம்ப் இருக்குது. அந்த பம்பு ஃபங்க்ஷன் ஆகுனா பம்புக்கு என்ன? வெளியே இருக்கிற பம்புக்கு என்ன வேணும்? என்ன பம்பு கொடுத்தா அந்த பம்பு ஒர்க் ஆகும்? கரண்ட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? உள்ள இருக்க பம்புக்கு என்ன வேணும்? ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஒரு பம்ப். அது ஒரு எலக்ட்ரிக்கல் பம்ப் இருக்கு. உள்ள ஒரு பம்ப் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த சயின்ஸ்னால உள்ள இருக்கிற பம்பை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அது வலுவிழந்து விட்டா வெளியே இருந்து உள்ள வச்சு பேஸ் மேக்கர்னு ஒன்ன வச்சு அதை துடிக்க வைக்க முடியுமே தவிர உள்ள எதனால துடிச்சிச்சுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதுதாங்க மிகப்பெரிய அதிசயம். உங்களுக்குள்ள ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு. அந்த ஜென்ரேட்டரை யாராலும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஜென்ரேட்டர் செயலில் இருந்துச்சுன்னா பேஸ் மேக்கரை வச்சு தாங்க பண்ண முடியும் தவிர இன்னொரு ஜென்ரேட்டரை உள்ள என்ன பண்ண முடியாது? உங்களால உருவாக்க முடியாது. விசித்திர வினோதமாக உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஓகே, இந்த இருதயம் உள்ள துடிப்பதற்கு காரணம் உள்ள ஒரு எலக்ட்ரிக் பவர். அந்த எலக்ட்ரிக் பவர் காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற மூச்சு சரியா இருந்தா இந்த எலக்ட்ரிக் என்ன ஆகும்? உள்ள இருக்கும். அவர் எடுத்துட்டாருன்னா என்ன ஆகுது? எலக்ட்ரிக்கு முடிஞ்சு போயிடும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மூச்சு விடுறது யாரால தான்? அவரால் தான். இந்த இருதயம் நிற்காம இருக்கு. அப்போ இந்த சரீரத்தில் உயிரோடு இருப்பதற்கு இருதயம் தான் காரணமான இல்ல, இருதயம் துடிப்பதற்கு காரணமா இருக்கிற ஒன்று இருக்குது. நிறைய பேர் மூளை சாவடைஞ்சிருவாங்க, ஆனா சரீரம் என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். ஆனா சரீரத்தை நிறைய பேர் இந்த இருதயத்தை பல மணி நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஆபரேஷன் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இருதயம் என்ன ஆயிரும்? துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த துடிப்புக்கான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் என்ன பண்ணுவாங்க? டப்புன்னு கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன? திருப்பியும் உள்ள இருக்கிற அந்த ஜென்ரேட்டர் என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்றாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. இவ்வளவு அழகாக உங்களை என்ன பண்ணியிருக்காரு?
உருவாக்கி வச்சிருக்காரு. அப்போ இந்த சரீரத்தை உருவாக்கும் பொழுது, இந்த வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது மண்ணினாலே உருவாக்கின்னு வாசிக்கிறோம்ல, அங்க எபிரேய மொழியில என்ன இருக்குன்னா அதம்மா அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கும்? அதம்மா. அதம்மான என்ன அர்த்தம்னா மண்ணுல மண்ணோட தூள். என்ன அர்த்தம்? மண்ணின் தூள். மண்ணுக்கும் மண்ணின் தூளுக்கு என்ன வித்தியாசம்னா, மண்ணு தூள்னா இந்த நீங்க வீட்டுக்கு எங்க ஊருக்கு போயிட்டீங்க 10 நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் தரையில இப்படி கை வச்சு அப்படி இருக்கும், தூசியா இருக்குல்ல, அந்த தூசி பேர் தான் அதம்மா. அது பேர் என்னங்க? அப்ப மனுஷன் எதுல இருந்து படைச்சாரு? அதம்மால இருந்து படைச்சாரு. எதுல இருந்து படைச்சாருங்க? அதம்மா அப்படின்னா அந்த தூசி. அந்த தூசிய என்னன்னு உண்டாக்குனாருன்னா அதமே அப்படியா உண்டாக்குனாரு. என்னன்னு உண்டாக்குனாரு? அதமே. சொல்லுங்களேன். அப்படின்னா தேவசாயல்னு அர்த்தம். அதம்மாவை அதமேவாக உண்டாக்கினார். ஆடாம் அதம்மாலிருந்து உண்டானவன், அவன் அதேமேவாக இருக்க வேண்டியவன், தேவசாயலாக இருக்க வேண்டியவன். தூளிலிருந்து 2 கைகளால் ஒரு தூளை தண்ணியில நினைச்சா நல்லா என்ன பண்ணலாம்? ஃபைனா நல்லா நினைச்சு பண்ணலாம். அப்படி 2 கைகளால் மண்ணின் தூளிலிருந்து அதம்மாவிலிருந்து உங்களையும் என்னை உருவாக்கி அழகா இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த 2 கரங்களால் உங்களை படைத்ததினால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவருடைய 2 கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. என்னங்க? அவருடைய 2 கையில. ஏன் தெரியுங்களா? ஏன் அவர் கையில ஆணி அடிச்சாங்க? உங்களை படைச்சதற்கான தண்டனை. நீங்க செஞ்ச தப்பு, நம்ம முப்பாட்ட செஞ்ச தப்பு, நம்ம செஞ்ச தப்பு, நாம் செய்த தப்பிதத்தினாலே அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக. எங்க அடிச்சாங்க? 2 கரங்களிலும் ஆணிகளை அடித்தார்கள். ஏன் அப்படின்னா உங்களை படைச்ச நாள, உங்களை படைச்ச நாள. ஏன்னா 2 கையில படைச்சனால 2 கையில என்ன பண்ணிட்டாங்க? ஆணியை அடைச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், நான் என்ன பாவம் செஞ்சேன்? பாவம் செய்யறதுக்கு நான் என்ன? என் முப்பாட்டம் செஞ்சிருக்கலாம், ஆதாம் செஞ்சிருக்கலாம், அவன் செஞ்சிருக்கலாம், நான் ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் பெரிய பாவம் பண்ணலையே அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் நான். என்னன்னா, நம்ம ஜான் போல ஒரு போதகர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு காட்டு வழியா அவர் சர்ச்சுக்கு வாரம் வாரம் போவார். ஒரு காட்டின் நடுவில் ஒரு சர்ச் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஜனங்கள் இருந்தாங்க. வாரம் வாரம் நடந்து அந்த சர்ச்சுக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணுவார். அப்போ அங்கே போகும்போது அந்த காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் விறகு வெட்டிட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? விறகு வெட்டிட்டு இருந்தான். அவன் கோவணம் கட்டிக்கிட்டு விறகு வெட்டிட்டு இருந்தான். வெட்டும் பொழுது அவன் எங்கேயோ நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறான், பைபிளை பற்றியெல்லாம் தெரிஞ்சதும் அவன் வெட்டும் போது கோடால் எடுத்து வெட்டும் போது வெட்டுவான், ஆதாம் செஞ்ச பாவம் அப்படின்னு ஒரு வெட்டுவான். அடுத்தது ஒரு வெட்டுவான், எங்கள் அப்பா செஞ்ச பாவம் அப்படின்னு வெட்டுவான். அடுத்த வெட்டுவான், எங்கள் அம்மா செஞ்ச பாவம் அப்படின்னு வெட்டிட்டே இருப்பான். அப்போது ஒரு முறை பார்த்து விட்டு கவனிக்காமல் போய் விட்டார். அடுத்த முறை வரும்பொழுது அப்படியே வெட்டிட்டு இருக்கும் பொழுது அவனை பார்த்து கேட்டார், என்னப்பா விறகு வெட்டுற சொல்லி அவங்க ஐலசான்னு வெட்டுவாங்க, என்னென்னோ செய்ய வெட்டுவாங்க, நீ என்ன வெட்டுற? ஆதாம் செஞ்ச பாவம், எங்க அம்மா செஞ்ச பாவம், எங்க அப்பா செஞ்ச பாவம், என் முப்பாட்டை செஞ்ச பாவம் அப்படின்னு. அப்ப சொன்னா, சாமி வெள்ளையும் வேற போட்டு வந்திருக்கிறீரு, உங்களை பார்த்தா சாமியார் மாதிரி தான் இருக்குது, எந்த சர்ச்சில் நீ பாதிரியா இருக்காருன்னு தெரியல, ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கிறோம், நான் இப்படி மரம் வெட்டுறதுக்கு காரணம் ஆதாம் செஞ்ச பாவம் தான், நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் தான், என்கிட்ட ஒரு தப்பும் கிடையாது, இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே எங்க அப்பனோ எங்க தாத்தனோ முப்பாட்டனோ ஆதாம்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவன் செஞ்ச பாவம் தாங்க, நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. அப்போ அவர் பேசிட்டே இருக்கும்போது அவருக்கு நேரமாச்சு சர்வீஸ்க்கு, இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லி சொன்னாரு, சரி இப்போ ரொம்ப கஷ்டப்படுறியா? ஆமா, நான் உனக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்தா, நல்ல ஒரு உன்னை பார்த்துக்கிட்டா நீ என்ன பண்ணுவேன்? ஐயோ சாமி நீங்க சொல்றதெல்லாம் கேட்பேன், இப்படி சொல்றதெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னா. ஓகே ரைட், ஏன் கூட வா அப்படின்னாரு. வந்தான். அவர் தன்னுடைய ஆலயத்து பக்கத்தில் இருந்த வீட்டில் கூட்டிட்டு போய், அது ஒரு நல்ல கார்டன்லாம் இருக்கு, நல்ல பறவைகள் எல்லாம் வளர்க்குறாரு, அழகான ஒரு ஆலயம். அங்கே கூட்டு போய் அவரோட ரூமில் கூட்டிட்டு போய் அவர் ஒரு சவுத்தில் 2 ஆடி அடிக்க சொன்னார். உடனே அவன் அடிச்சான். அடிச்சதுக்கப்புறம் கோமணத்தை கழட்டி அதில் மாட்டு, இதில் இந்த கோடாலியை மாட்டுனார். ஐயோ சாமினா உனக்கு நல்ல ட்ரெஸ் தரப்பா அப்படி நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. கோமணத்தை எடுத்து மாட்டிட்டான், அந்த கோடாலி அங்கே மாட்டிட்டான், அங்கே இருக்குது. இவனுக்கு என்ன வேலைன்னா ஒரு வேலையும் கிடையாது, நல்லா சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. ஆயிரம் சொல்லிட்டாரு, நீ ஒரு பிரச்சனை கிடையாது, நீ எப்போ வேணா நல்லா சாப்பிடு, நல்லா தூங்க, உனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா வெளியே சுற்றிப்பாரு, அந்த பறவைங்க கூட பேசி 4 பூவை பறிச்சுக்கோ, என்ன வேணா நான் எனக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீங்க இருந்தா போதும் அப்படின்ட்டார். இங்க இந்த ஆலயத்தில் யாருமே இல்லை, நீ இருந்துக்கோ அப்படின்னாரு. இருந்துக்கிட்டான். சந்தோஷமாக மாதங்கள் ஓடினது. ஒரு 6 மாதம் வந்ததுக்கு அப்புறம் பாதிரியார் சொன்னார், நான் ஒரு வாரம் நான் ஊருக்கு போறேன், ஆனா இங்க நான் என்ன பண்ணுவேன்னா
3 நாள் மட்டும் தான் இங்கே இருக்க மாட்டேன். அப்புறம் நடுவில் உன்னை பார்த்துட்டு திருப்பி நான் என்ன பண்ணிடுவேன்னா அது ஒரு வாரத்துக்கு கழிச்சு தான் வருவேன். அதனால இந்த 3 நாள் இந்த இடத்த பத்திரமா பார்த்துக்கோ. முதலே உனக்கு வேலை கொடுக்குறேன். என்னன்னா இந்த தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சிரு. ஏன்னா பாவம் தானே. ஆமா சாமி, நான் டெய்லி பூவெல்லாம் பறிச்சிருக்கேன், அது காஞ்சி போச்சுன்னா மனசு கஷ்டமா இருக்கும், அது நான் செஞ்சிடறேன், அது எனக்கு பழக்கமான ஒன்று தான் அப்படின்னா. இந்த குருவிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருவேன். ஆமா சாமி, பாவம் செத்து போயிடும், நீங்க டெய்லி போடுறத பார்த்துருக்கேன், கரெக்டாக அதே மாதிரி போட்டுருவேன் அப்படின்னா. ஓகே ரைட், பார்த்துக்கோ அப்படின்ட்டு முதல்ல அந்த புறப்படுற அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பெட்டி, மரப்பெட்டியை கொடுத்து, அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு மரப்பெட்டியை கொடுத்து, அதுக்கு ஒரு பூட்டு, அதுக்கு ஒரு சாவி போட்டு ஒரு பெட்டியை கொடுத்து சாவியும் கையில் கொடுத்துட்டு சொன்னார், நீ என்ன பண்ண, பத்திரமா இதை வச்சுக்கோ, ஏன்னா இது ரொம்ப பொக்கிஷமானது. சாவி இங்கே தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இது திறந்து பார்த்துறாதப்பா, திறக்கக்கூடாது அப்படின்னு. என்ன சாமி, சோறு போட்டு வீட்டில் வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ 6 மாதமாச்சு, ஒரு வேலை கூட என்னை வாங்கினதில்லை, என்னை திட்டினதில்லை, முதலே வேலை கொடுத்து ஒரு பொருளையும் கொடுத்துருக்கீங்க, பத்திரமா பார்த்துக்க மாட்டேன், நீங்கள் கவலையப்படாதாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. போயிட்டான். போயிட்டு ரூமில் உக்காண்ட்ருந்தான். ஃபாதரும் போயிட்டார், இந்த பாதிரியார் போயிட்டார். முதல் நாள் ஆயிட்டு பகலில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நைட்டு படுக்க போகும்பொழுது அவன் அப்போ தான் பெட்டி கண்ணில் தெரிஞ்சிச்சு, ஏன்னா பகல் முழுதும் வேலை. அப்போ அந்த பெட்டியை பார்க்கும்போது, ஐயோ இவர் ஏன் பொட்டியும் கொடுத்து சாவியும் கொடுத்துக்கிறாரு, பெட்டியை கொடுத்துட்டு இவர் சாவி இவர் தானே எடுத்து போயிருக்கணும், சரியான அவருக்கு இது போல இருக்கு, சரி ஓகே அவர் என்ன விடு பரவாயில்ல அப்படின்னு வச்சு தூங்கிட்டான். அடுத்த நாள் பகல் முழுது வேலை செஞ்சா, அடுத்த நைட்டு திருப்பியும் அந்த பெட்டி ஞாபகம் வந்துச்சு, இவர் ஒரிஜினல் சாவி தான் கொடுத்துருப்பாரா அப்படின்னு யோசித்து உள்ள சாவி விட்டு இப்படியே பார்த்தா, ஆமாம் ஒரிஜினல் சாவி திறக்குது, ஆனால் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, திருப்பி பார்த்து வச்சுட்டான். 3ஆவது நாள் நைட்டு அதே போல் வேலையெல்லாம் செஞ்சு மட்டும் படித்தான். ஐயா அவர் தான் நாளைக்கு காலை தானே வருவார், நம்ம திறந்து பார்த்தா என்ன அப்படின்னு நினச்சான். இல்லை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்லை யாருது பார்க்க போகிறாங்க, யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சாவி போட்டான். அப்படியே டக்குன்னுச்சு, டக்குன்னுச்சு, திறந்துச்சு. அப்படியே மூடி அப்படியே திறந்தான். 3 நாளாக பட்டினியாக இருந்த உள்ளே இருந்த ஒரு சுண்டலி தப்பிச்சு ஓடிச்சு. துரத்தி பார்த்தா பிடிக்கவே முடியல. பெட்டியை மூடினா, சாவியை லாக் பண்ணா, வச்சான். காலையில் பாதிரியார் வந்து தட்டுறாரு. தட்டினதும் திறந்தான். பார்க்கும் போதே அவனை பார்த்து தெரிஞ்சிச்சு, இவன் என்ன பண்ணிட்டான், பொட்டியை திறந்துட்டான். கேட்டாரு, பொட்டியை திறந்தியா? ஆமா சாமி. நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனேன், உனக்கு என்ன குறை வச்சேன்? இல்லை சாமி, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க நினச்சேன் சாமி. நான் உனக்கு என்ன சொன்னேன்? சரி உன்னோட பேண்ட் ஷர்ட்லாம் கழட்டிட்டு அந்த கோணத்தை கட்டினாரு. அந்த கோடாலி எடுனார். காட்டில் போய் இப்போ வெட்டு, என்னன்னு சொல்லி வெட்டுவேன், நான் செஞ்ச பாவன் வெட்டுவேன் சாமி. நிறைய பேருக்கு நினைப்பு என்னன்னா, நான் எந்த தப்புமே செய்யல, இல்ல நாமெல்லாம் பாவிகளாக இருக்கிறோம், இது வரைக்கும் ஒரு பொய்யும் நான் சொல்லவே இல்லை அப்படின்ற புண்ணியவான்கள் யாரா இருந்தா ஒரு ஆள். இது வரைக்கும் என் மனசுல யாருமே மனசார நான் ஒண்ணுமே நினைச்சது இல்லைங்க. என்னை இடிச்சிட்டு போனவங்க கூட, என்னை அடிச்சவங்களும் ஒண்ணுமே நினைக்கல. எல்லாருமே இப்படிதான் இருக்கிறோம். கண்ணினாலே, சிந்தனைகளிலே, நம்முடைய செயல்களிலே, பேச்சுகளிலே வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறோம், எதிர்ப்பை உமிழ்ந்திருக்கிறோம், கொள் சொல்லி இருக்கிறோம், எதிர்த்து பேசியிருக்கிறோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். சில வேளை கடவுளை பார்த்துக்க ரொம்ப கண்ணு இருக்கான்னு கேட்டிருக்கோம், நீ ஒரு கடவுளான்னு கேட்டிருக்கோம். அப்ப இதெல்லாம் என்னது? நம்முடைய பாவம். இப்படி பாவம் செய்தபடினாலே இயேசுவினுடைய 2 கைகளில சிலுவையில ஆணியை அடிச்சாங்க. உங்களுக்காக தான் இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டார். ஏன் கரங்களில அடிக்க வேண்டியதா இருக்கிறது? ஏன் அவருடைய கரங்களில் ஆணிகளை அடிக்க வேண்டிய கட்டாயமா இருக்கிறது? ஏன் அப்படின்னா, பாவம் செய்த உடனேயே நீங்க யாருக்கு சொந்தக்காரரா மாறுறீங்கன்னா, பிசாசுக்கு சொந்தக்காரனா, அலையாத விருந்தாளி. ஒரு வீடை திறந்து வச்சிருந்தீங்கன்னா, வீடை பூட்டாம வச்சிருந்தீங்க, எதெல்லாம் உள்ள வரும்? எது வேணா உள்ள வரும். அது கேட்டுட்டு வருமா? மே ஐ கம் இன் சார் அப்படின்னு வருமா? உள்ள அது பார்த்துக்க என்ன பண்ணிடும்? உள்ள வந்துடும். அதே போலதான் சாத்தான். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவன் ஒரு மனிதனை ஈர்க்க பற்றி கொள்கிறான். வீடு திறந்திருந்தா என்ன வேணா உள்ள வந்துட்டு உரிமை பாராட்டும். நம்ம கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணணும்? துரத்தணும். பாவம் செய்த பொழுது நாம் தேவ மகிமையற்றவர்களாகி யாருக்கு அடிமையாய் போய்விடுகிறோம்? நாம் விரும்புகிறோம், விடுபடுவதற்கான விடுபட விரும்பவில்லை, பாவத்திற்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம். சாத்தான் நம்மை உரிமை பாராட்டுகிறான். ஆனா நீங்க யாருக்கு சொந்தம்? ஒரிஜினலா யாருக்கு சொந்தம்? உங்களை படைச்சது யாரு? யார் படைச்சதுங்க? சத்தமா சொல்லுங்களேன். இயேசு படைச்சார். இப்ப யாருக்கு சொந்தமா போயிட்டீங்க? ஆமா, அங்கிருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயாவில் வாசிக்கிறோம், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். என்ன சொன்னாரம்மா?
உங்களை எதில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரம்மா? உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன். தமிழ் பைபிளில் போயிருக்கோம். இங்கிலீஷ் பைபிளில் என்கிரேவன் இருக்கும். எபிரேய மொழியில் கிட்டவ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்து. என்ன வார்த்தை? கிட்டவ். கிட்டவ்னா செதுக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். என்ன இருக்கும்? செதுக்கி. சின்ன ஒரு உளி எடுத்து, கூர்மையான உளி எடுத்து கையை அப்படியே டேபிளில் வச்சு கட்டி பிடிச்சி 4 பேர் பிடிச்சிட்டு இந்த உளியை வச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சு அப்படியே பேரை எழுதுனா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? செதுக்கினா எப்படி இருக்கும்? அப்படியே செதுக்கி ஒவ்வொரு சதையாக பீஸாக எடுத்து பேர் எழுதுனா எப்படி இருக்கும்? கையில் என்ன வலியும்? அந்த பேர் எதனால மூடப்பட்டிருக்கோம் சொல்லுங்க? ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கோம். இப்போ உங்களை வேற வழியில் உங்களை காப்பாற்றணும்னா உங்களை எதால மூடணும்? எதால மூடினாதான் விடுதலை? அதனால தாங்க சிலுவையில் தொங்கி கைகளில் என்னாச்சுங்க? கைகளில் ஆணி அழைச்சி உங்க ரத்தத்தாலே உங்களை மூடினார். சும்மா சிலுவையில் தொங்கல, உங்களை சொந்த ரத்தத்தால மூடி இருக்கிறாரு. அதற்கு முன்பாக சிலுவையில் சொன்னாரு, பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். ஏன்னா கையில் செதுக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதன் 2 மனிதன் அல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதருடைய பெயர்களும் இங்கே செதுக்கி அவைகள் ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக உள்ளே கொண்டு வரும்படியாக, உங்களை வாழ வைக்கும்படியாக. சாத்தானுடைய திட்டம் என்ன? உங்களை கொலை செய்ய வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் ஆதி முதலாய் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். ஆனால் இயேசு சொன்ன, நானோ அவைகளுக்கு ஜீவனை தரவும் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். அவன் திருடன், இவர் உங்களை வாழ வைக்கிறவர். வாழ வைக்கிறவர் உங்களுக்காக ஜீவனை தந்து உங்க பெயரெல்லாம் எதுல மூடி வச்சிருக்கிறாங்க? ரத்தத்தாலே மூடி வைத்திருக்கிறார். இந்த புண்ணு ஆறிடுச்சுன்னா அப்புறம் உங்க பெயர் வெளியே தெரிஞ்சிருங்க. புண்ணு ஆற முடியாதுங்க. ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தாலே என்ன மூடும். அப்போ அந்த ரத்தம் எப்படிதான் இருக்கு? இன்னும் காய்ந்து போகவில்லை. இன்னும் இந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. காயாத ரத்தம், வடிகின்ற ரத்தம். யோசித்து பாருங்களேன், ஒரு புண்ணுல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் சொல்லி சொல்லி அழுவீங்க. டாக்டர் போய் அழுவீங்க, ஐயோ என் ரத்தம் வலிஞ்சிட்டே இருக்குது, ஏதாவது நிறுத்தத்துக்கு வழி சொல்லுங்க. அப்போ அவன் சொல்வார், உங்களுக்கு புரோத்ரோம்பின் கம்மியாக இருக்குங்க, அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தா அது அந்த ரத்தம் விட்டமின் கே கம்மியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசுக்கு விட்டமின் கேயே இல்லைங்க. இருந்த ரத்தம் என்ன ஆகிடும்? காஞ்சி போயிடும். காயாத ரத்தம். யாருக்காக? உங்களுக்காக. ஒவ்வொரு முறையும் நீங்கள் தவறு செய்யும் பொழுது அந்த காயாத வழியிலே வழிகிறதான ரத்தம் உங்களை மூடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? அப்படியே நீங்க இந்த திருச்சபைக்குள்ள வந்துட்டீங்க. எங்க வந்துட்டீங்க? திருச்சபைக்குள்ளாக வந்து விட்டீங்க. வேதவசனம் சொல்கிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாமல். அப்படிப்பட்டவங்க புத்தி சொல்லி அவங்களும் எங்க கொண்டு வரணும்? ஆமா. ஏன்னா வரும் பொழுதெல்லாம் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய சகோதரன், நீங்க பாஸ்டர் உங்களை வர்ஷிப் நடத்தும்போது சொன்னார், உங்கள் பாவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? எங்க மன்னிக்கப்படும்? நீங்க தனி ஜெபத்தில் கேட்பதனால் அல்ல, கூடி வரும் பொழுது. இந்த சபை தேவனுடைய திட்டத்திலே இருக்கிறது. இயேசு சபைக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 20-28 தேவன் தமது சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை. அப்போ இந்த சபை யாருடையதுங்க? சொல்லுங்க, யாருடையது? அந்த தேவன் யாரு? யாருங்க தேவன்? இயேசு ரத்தம் சிந்தி உங்களை மீட்டு உள்ளே வரும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ தவறுகளை செய்த பொழுது, எத்தனையோ முறை நீங்கள் முரட்டாட்டமாய் போன பொழுது, இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே, அதற்கு காரணம் இந்த திருச்சபை. இந்த திருச்சபை என்ன செஞ்சாலும் உள்ள வந்து அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது? மாறுது. ஆறுதலான வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. உயிரோடு உள்ள நாளெல்லாம் நீங்க எங்க வரணும்? சொல்லுங்க, எங்க வரணும்? ஆமா, சபை யாருடையது? உங்களுடையது. இந்த சபையில இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வடிகின்ற ரத்தம், காயாத ரத்தம், அடிக்கடிக்கு செதுக்கப்பட்டு வழிந்து கொண்டே இருக்கிறோம். அவர் சதைகள் அப்படியே செதுக்க அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கு? தெளித்து கொண்டு இருக்கிறது. அந்த சதையை தாங்க, அதுக்கு அடையாளமா இருக்கிற அந்த சரீரத்துக்கு அடையாளமா இருக்க அப்பத்தை தாங்க மாசம் கம்யூனியன் எடுத்துட்டு இருக்கிறீங்க. இதனாலே அவருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கிறது. இந்த நல்ல நாளில ஆண்டவர் உங்களை வாழ வைக்கும்படியாக இந்த சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். இங்கே வந்து வாழ்ந்தவர்கள் அநேகர். அல்லேலூயா. இங்க வந்து ஒருத்தனும் கெட்டு போனதில்லை. சொல்லுங்க, ஒருத்தர் கெட்டு போனதில்லை.
இங்கே வாழ வைக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை வாழ்வாய் வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு விரக்தி, இந்த சபைக்கு வந்து நான் என்ன கண்டேன் இல்ல, வெளியே இருந்தா நாசமா போயிருப்பேன், வெளியே இருந்தா காணாம போயிருப்பேன், வெளியே இருந்தா கொலை பண்ணிருப்பாங்க அவனை, உள்ள பத்திரமா இருக்கிற. இது பாதுகாப்பான இடம், தேவனுடைய சபை, இது கர்த்தருடையது. இதற்கு சொந்தக்காரர் யார் தெரியுங்களா? ஆமா, வேதவசனம் சொல்லுங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை. ஆமா, அவர் கண்ணு மணியை தொட முடியுமா? உங்க கண்ணே யாராச்சும் வந்து அப்படி கையை விட போனா நீங்க செய்ய வேண்டாம், அனிச்சை செயலாகும் கை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், தட்டி விடும். அப்போ உள்ள இருக்கிற உங்களுக்கு விரோதமா எவராச்சும் வந்தா ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய கரம் என்ன பண்ணும், உங்களை பாதுகாக்கும். நீங்க வந்து சபைக்கு வருவதனால் மாத்திரமே இந்த உத்தரவாதம். பொழப்பு இல்லாம சபைக்கு வாங்கன்னு யாரும் நாங்கள கூப்பிடல, உங்கள் பாதுகாப்பிற்காக. சபை தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது, தனி நபர்கள் அல்ல, டிவி பொட்டி இல்ல, சபை தான் தேவனுடைய திட்டத்தில் இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? யாரோ எழுந்த புஸ்தகம் அல்ல, சபை தான் தேவனுடைய திட்டத்திலே இருக்கிறது. உள்ளே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நின்று நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தை எனக்கு சொல்லி கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் உம்முடைய ரத்தத்தால் என்னை மூடி வைத்து இருக்கிறீர். இந்த ஸ்லாக்கியம் டி மேஜர், என்னை நேசிக்கின்றாயா டி. ஓகே, அந்த ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடினால என்னை போல ஒரு ஊழியனை, ஒன்றுக்கு உதவாத என்னையும் அழைத்து வந்து உங்களுக்கு சொல்லி தரும்படியாக, அவருடைய அன்பை சொல்லி தரும்படியாக இந்த நாளில் உதவி செய்திருக்கிறார். நாம் இன்றைக்கு கண்களை மூடி அப்படியே ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட உம்மை நான் நேசியாமல் இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. பல முறை நான் வேதனைப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபையை உதாசீனப்படுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீர் என்னை வாழ வைக்கிற ஆண்டவர். நான் உம்முடைய ரத்தத்தினாலே சுகமாய் பத்திரமாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தது நாளில கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை நீ நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா? கடமைக்காக நீ வருகிறாயா? அல்லது உண்மையாகவே இந்த சபையையும் இந்த ஊழியங்களையும் என்னையும் நீ நேசிக்கிறாயா? இது உனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஊழியம், இது உனக்காக பிரத்யேகமாக கட்டப்பட்ட ஒரு சபை. இந்த பாஸ்டர் உனக்கென்று உருவாக்கப்பட்ட பாஸ்டர். இந்த சபைக்குள்ளாக ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறார். இதை புரிந்து கொள் இந்த நாளில். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. வேற யாரை நான் நேசிப்பேன் ஆண்டவரே? ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஈடாக என்ன அன்பு கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? மறுபடியும் சொல்லுங்க. கல்வாரி காட்சியை கண்ட மறுபடியும் உம்மை நேசிக்கின்றேன் சொல்லுங்க. உம்மை நேசிக்கின்றேன். கருத்தோடு சொல்லுகிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகும். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்கள். வாழ்க்கை மாறுகிறது. உன்னை சொல்கிறேன், இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
Jesus. We love you, Lord. We praise you, Master. உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நமக்காக பேசினார். கர்த்தருடைய தாசனை கொண்டு எவ்வளவு அழகாய் நாம் எல்லாரும் நன்றாக விளங்கி புரிந்து மனதில் பதிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை விளக்கி காட்டினபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த விலையேற பெற்ற கர்த்தருடைய தாசனையும் அவரோடு கூட உள்ளத்தில் வந்ததான கர்த்தருடைய தாசனையும் ரெண்டு பேரும் ஆண்டவர் வல்லமையாய் உபயோகித்து பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் சாட்சியாய் வைக்க முடிக்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. Praise the Lord. Hallelujah. நல்ல தகப்பனே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தீர். உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்று சாயங்காலம் ஆண்டவரே 6:30க்கு சரியாக ஆரம்பமாகி 8:30க்கு முடிவிருக்கிற அந்த மீட்டிங்கும் உடைய பிள்ளைகள் உற்சாகமாய் வர உதவி செய்து ஒருவராகிலும் ஆண்டவரே வீட்டில் பின்தங்கிவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் வந்திருந்து இந்த விலையேற பெற்ற சத்தியங்களை கேட்க உதவி செய்தல் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வழிநடத்தல் இருக்கட்டும். நாளே தினமும் காலையில் இதே போல 10 மணிக்கு சரியாக காலையில் வந்துவிட உம்முடைய மக்களுக்கு அனுகிரகம் செய்தல்லப்பா. அதே போல நாளே தினம் சாயங்காலத்தில் ஆண்டவரை 6:30க்கு ஆரம்பமாக 6:30 மணிக்கு சரியா உம்முடைய பிள்ளைகள் வந்துவிட உதவி செய்தருளும். ஆம் தகப்பனே ஸ்தோத்திரமாப்பா. இந்த 2 நாட்கள் கூட்டங்கள்லையும் நம்முடைய பிள்ளைகள் வல்லமையை அனுபவிக்கிறது போல 3வது நாள் ஆண்டவரை வழக்கம் போல ஆராதனைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வந்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தருளப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கே வந்துவிட உதவி செய்யும். இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட இந்த கூட்டங்கள் மிகவும் வேல்யூபிள் மீட்டிங்ஸா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தடைகள் நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சிப்பை சுதந்திரிப்பார்களாக. ஞானஸ்நானத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்களாக. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வார்களாக. அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தருடைய கரத்தில் இருந்து ஹல்லேலூயா ஆமாண்டவர் பெற்று அனுபவித்து அநேகருக்கு சாட்சிகளாக இருப்பார்களாக. நன்றி தகப்பனே. கோடாகோடி ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.